वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपादं तत्सम्प्राप्तागमान्त हृदयमनुगणं चित्ततापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिपरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुघराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः ब्रह्मवादम् आदित्यवन्नतमधत्तु पारे रूपाणि रूपाणि विशेष्यधीरः आमानिविद्वाविदोदनीयदास्ते दादा पुरस्ताज्जमुदा जहार चक्रप्रतिज्ञान् प्रतिशश्चतस्रम् भवति काम्यपन्ताय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते घनाकं यत्र पूर्वे साध्या सन्ति देवाः। लक्ष्मी हयवदन प्रमाण प्रसाद सिद्धिरस्तु। पौंड्रिकपुरम स्वामी श्री श्रीनिवास गोपाल महादेव स्वामिगल प्रसाद सिद्धिरस्तु। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टरार्हां काचं प्रसन्नमधुरां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सुदिशतशिरसिद्धमध्याभयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியம் இந்திசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை இது என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தமகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மற்காரியம் சாதய பிரபோ. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்தி வியாழ் முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதவி கண்ணினாய் புள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். சிவபதியான பகவானுடைய அனுகிரகத்துல இன்றைய தினம் நமக்கு 13வது பாசுரத்தினுடைய பாசுரம் இன்னைக்கு பண்ணணும். நேற்றைய தினம் 12வது தின பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அனுபவத்தை பண்ணிட்டு 13வது பாசுரத்தை அனுபவிக்கலாம்.
கனைத்திலம் கத்தெருமை கன்றிக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியானை பாட முன்னி வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஆறாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் உள்ள 10 பாசுரம் வரையிலும் ஒவ்வொரு தோழிய ஏற்படுறதாக ஆண்டாளுடைய அனுபவம். அதில் இந்த 12வது பாசுரத்துல உள்ள உறங்கிட்டு தோழி எப்படி எழுப்புறான்னா நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்புறார். நற்செல்வன் தங்காய் அப்படின்னா என்னன்னா, நற்செல்வன்னா எது செல்வம் அப்படின்னா பகவத் கைங்கரியம் தான் செல்வம். பாகவத கைங்கரியமோ பகவத் கைங்கரியமோ ஆச்சாரனுடைய கைங்கரியமோ அதுதான் செல்வம்னு சொல்லப்படுது. அந்த கைங்கரியத்தை செல்வனே பண்ணக்கூடிய ஒரு செல்வன் அவனுடையதான தங்கை அப்படின்னு அர்த்தம். அதனால நற்செல்வன் தங்காய் எழுப்புறான். உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண்மணி கேட்கிறா, எங்க எல்லாரும் கிளம்பிட்டேன், பொழுது விடிஞ்சுட்டா இல்லையா, அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேளா, எல்லாரும் கிளம்பிட்டேன். வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோட்டியெல்லாம் சொல்றா, நாமெல்லாம் நோன்பு நோக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே உள்ள இருக்கிறவங்க கேட்கிறா, நீங்க யாருக்கு நோன்பு நோக்க போறேன்? கண்ணனுக்கு தான் நோன்பு நோக்க போறோம், கண்ணனை குறிச்சு தான் நாங்க நோன்பு நோக்கிறோம், அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து புறப்பட்டுட்டோம், நீனு வந்தா தேவலை அப்படின்னு. உடனே கண்ணனுக்கு நோன்பா? கண்ணனுக்கு எப்படி நீ நோன்பு பண்ணலாம்? அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா உனக்கு? பெண்ணினுடைய வருத்தம் அறியாது. ஏன்னா வாழி இதுல கூட போற்றி பாடுறச்சு, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள் அப்படின்னு சொல்றது. பெண்ணினுடைய வருத்தம் அறியாதவனா அந்த எம்பெருமான் யாருன்னா கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம ஏலா பொய்கள் உரைப்பான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். நிறைய பொய்கள் சொல்லக்கூடியவன். புறம்போல் உள்ளம் கரியான். வெளியில் எப்படி அவனுடைய நிறம் கருப்பா இருக்கோ அது மாதிரி உள்ளே அவன் கருப்பா இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்கு போய் நீங்க நோன்பு நோக்க போறேன்னு சொல்றேளே, மற்றபடி தோழிகளுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்ற மாட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒரு அனுபவத்தை குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை மேற்கோள் காமிக்கிறார் வியாக்கியாதாக்கள்லாம். ஏர்மலர் பூங்குடலாயர் மாதர் எனை பலர் உள்ளையும் ஊரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு ஊர்மழை போல் பணி கூதலைதி ஊசி நடுங்கிய முனையாற்றில் வார்மணர் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. ஒரு தோழி என்ன பண்ணினா, கிருஷ்ணன் இன்னைக்கு நீ ரெடியா இருக்கு, சாயந்தரம் நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், யமுனா நதிக்கு போகலாம், யமுனா நதியில போய் ரொம்ப ஆசையாக நீ அங்க அலங்காரம் பண்ணிட்டு ரெடியா இருக்கு, நான் வந்துடுறேன், சாயந்தரம் அங்க வந்துடுன்னு சொல்லியிருக்கான். இந்த தோழியும் கிட்டக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு போய் நிற்கிறது. கண்ணன் வருவானோன்னு பார்க்கறது, கண்ணன் வரவே இல்லை. அந்த இரவு பூர்த்தியா காத்துட்டு குளிர்லையும் பனியிலையும் காத்துட்டு மறுநாள் காலம்புற கிருஷ்ணன் வரானா, வரும்பொழுது நேற்றுக்கே உனக்காக காத்துருக்கேனேன்னா ரெண்டு காதல விழுதாத மாதிரி போயிட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தோழி வருத்தப்படுறான். இன்னொரு தோழி சொல்றா, என்னை வர சொல்லிட்டு நான் இங்க நிற்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற ஒரு தோழியோட தலையில ஒரு முட்டாக்கு மாதிரி போட்டுட்டு தெரியாத மாதிரி வேஷம் போட்டுட்டு இன்னொரு தோழியோட போறான். இந்த தோழிகிட்ட சொல்றான், நான் வரேன்னு எனக்காக காத்து நிற்கிறது பாரு இந்த அசடு அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு அவன் நினைச்சு மறுநாள் வரும்பொழுது நீ இங்க வரக்கூடாது, நீ அங்கேயே நேற்று எந்த தோழியோட போனியோ அந்த தோழியோடையே போ அப்படின்னு சொல்றாலும் குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் எனை பலர் உள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பணி கூதலைதி பூசி நடுங்கிய முனையாற்றில் வால்மணர் குன்றில் புலர நின்றே வாசுதேவா உன் வரவு பார்த்தே. வாசுதேவா உன் வரவு பார்த்தேன்னு ஒவ்வொரு தோழியா நின்று இருக்காளாம். நின்று போய் ஏமாத்திட்டாளேன்னு மற்றொரு பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது அதுல குக்கூடலிட்டு
கூடலிட்டு மேலே அப்படி துணியை மூடிக்கிறது, தலையை மூடிட்டு போகிறது. அப்படி போடிட்டு போகக்கூடிய ஒரு போகிறத நான் பார்த்துட்டேன். என்னை பார்த்துட்டு அவன் எங்கேயோ என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு அங்கே போயிட்டான், அந்த தோழியோட போயிட்டான்னு அனுபவிக்கிறார் குலசேகர தான் மற்றொரு பாசுரத்தில். மின்னொத்த முன்னிடையாளை கொண்டு வீங்கீருள் வாயந்தன் வீதியூடே பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். கண்ணுற்றவளை நீ கண்ணாலிட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்றேன். என்னைக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய், இன்னமங்கே நட நம்பி நீயே. நீ கையாசிச்சு கைவிழிக்கின்றோம், நீ கூட்டத்தையும் நான் பார்த்தேன் கண்ணா. நீ எதுக்கு இப்படி என்னை ஏமாத்துற, எங்களெல்லாம் ஒருத்தரை ஏமாத்திட்டு நூத்தத்தை போறியே கிருஷ்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துவானா. 5 லட்சம் பேரையும் ஏமாத்துவாங்கிற. அதனால 5 லட்சம் பேரு லட்சம் கூடி அந்த குழந்தைகள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் அழவிடக்கூடியவன். அவனை போய் நீ போய் அவனை போய் குறிச்சு நோன்பு கொடுத்தா நீங்க கிளம்பி போறேன் அப்படின்னு உடனே வெளியில் இருக்கிற ஆண்கள் கேட்கிறா, சரி நீ யாரை சொல்ல, நீ உனக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லு, யாரை குறிச்சு நோன்பு இருக்கணும் நீ ஆசைப்படுற சொல்லு அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே உள்ள இருக்கிறவன் சொல்றா, ஒரு பெண்ணுக்காக உணவு உண்ணாம இருந்தவன், ஒரு பெண்ணுக்காக தவிச்சு கொண்டிருந்தவன், ஒரு பெண்ணுக்காக அனவரதமும் அந்த பெண்ணை அடையணும் நினைச்சிருந்து பெண்ணுடைய வருத்தம் தெரிஞ்சவன், அவனை பாடணும்னா அவன் யாருன்னா அவன் தான் சக்கரவர்த்தி திருமகன் மனத்துக்கினியான் அப்படின்னு இந்த பாசுரத்துல கொண்டாடுறான். மனத்துக்கினியான் அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமவீரான தானே பாடணும் அப்படிங்கிறத சொல்றாள். உடனே வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். கண்ணை தீளம் கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர. கனைத்து இளம் கற்றெருமை, இளங்கன் பசு, இளங்கன் எருது, கற்று எருமை. இந்த எருமை எருமையுடையதான கன்று 2 இருக்கான். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. கன்றுக்கு காலம்பரை எப்பொழுதுமே நம்ம ஆத்துல ஒரு சாமான்யமா ஒரு மாடு கொட்டைக்கால காலம்பரை பால் கறக்கிறதுக்கு ஒரு கோணார் வந்துடுவான். அந்த வரத்துக்கு முன்னாடி கறக்கிற சமயத்தில் கன்றுக்குட்டியை திறந்து அவுத்து விடுவா. கன்றுக்குட்டி கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பால் சாப்பிட்ட உடனே கன்றுக்குட்டி இழுத்து கட்டிட்டு பாலை கறந்துடுவான். அதுதான் வழக்கம். இங்கே ஆயுர்பாலில் இருக்கக்கூடிய அந்த கன்றுகளுக்கு தான் பால் கொடுக்கணுமேங்கிறதுக்காக அந்த நேரம் வந்துவிட்டே கன்றுகள் இன்னும் சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால அந்த கன்றுகளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நினைவு, அந்த பாவம், அந்த கன்றுகளுக்கு பால் கொடுக்கணுமேங்கிறதுனால தானே சுரக்கிறது தான் பால். யாரும் கறக்கலையாம், யாரும் கறக்கல, தானே பால் சுரக்கிறது தான். அதுதான் இங்க சொல்றார். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர. அந்த நின்று பால் தானே அப்படி சோறதுனால என்ன ஆச்சா, கீழெல்லாம் அப்படியே பார்த்தாக்கா அந்த கீழே இருக்கக்கூடிய மணல் மேலே இருக்கக்கூடியதான் அந்த பால் தானே விழுறதுனால மணலும் பாலும் சேர்த்து சேராயிட்டான். அதனால சேராயிருக்கு. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, கன்றுனுடைய வருத்தத்தை தெரிஞ்சின்றதான தாய், அந்த தாய் மாட்டு எருமை அதுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுனால இறங்கி, அதுக்காக இறங்கி அது தானே பால் சுரக்கிறதா. அந்த இடத்துல கன்றுகளும் இல்லை, கன்றுகளுக்கு கொடுக்கணுமே, அதுக்கு பசிக்குமே நினைக்கும் பொழுதே அதுக்கு பால் சுரக்கிறதா. அப்படிப்பட்டதான ஒரு கன்றிடத்துல ஒரு வாத்சல்யம் உள்ளதான எருமைகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பெருமாளும் அதே மாதிரி வாத்சல்யம் உடையவங்கிற திருமங்கையாடுவார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி, கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. ஏழை ஏதலன் குகப்பெருமான பார்க்கிற, குகனை பார்த்தா கூட குகனை பார்த்துட்டு அவன் ஏழை அப்படின்னு நினைக்கல. அவன் அவன் வேற ஜாதி ஆச்சே அப்படின்னு நினைக்கல. அவன் மாமிசங்கள்லாம் சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கிறவனாச்சே, அவன் ஒரு காட்டு மனுஷனாச்சே அப்படின்னு நினைக்கல. அவன் இடத்துல வாத்சல்யமாக இருக்க சக்கரவர்த்தி திருமகனான ராமவீரான். அதே மாதிரி அவனுக்காக வேண்டி குகனை பார்க்கணுமே காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குகனை பார்க்கணுமே, அவன் என்ன காணுமேன்னு தேடுவானேன்னா அவ்வளவு வாத்சல்யமா குகன் இடத்துல. அதனால ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது இறங்கி. கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தேன்னா அவதாரங்கள்லாம் முடிச்சுட்டு அவன் தன்னடி சோதிக்கு போகும்பொழுது உத்தவர் இடத்துல சொல்றானா,
உத்தவா, நான் வந்து இன்னும் திரௌபதிக்கு வேண்டிய திரௌபதியிட்டப்பட்ட கடன் எனக்கு தீரலைன்னு. என்ன கடன்னா, கோவிந்தான்னு கோவிந்தான்னு என்னுடைய நாமாவை சொன்னா இல்லையா, அந்த நாமாவை சொன்னா அந்த நாமத்தினுடையதான அவனுடைய பலனை நான் இன்னும் பூர்த்தியா கொடுக்கல அப்படிங்கிற, பூர்த்தியா அந்த பலனை நான் கொடுக்கல இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு தோன்றது. அதனால இன்னும் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நான் அவனுக்கு கடன் பட்டுட்டேன் அப்படின்னு வைகுண்டத்தில் எழுந்துள்ளாங்க. அப்ப பெருமாளுக்கு வந்து என்னன்னா, நம்மளை நினைச்சு பெருமாள் அனுகிரகம் பண்றார். அதான் நினைத்து கொலைபடியே நின்று பால் சோர. திருமங்கை ஆழ்வார் இதே பெருமாளுடைய சுபாவத்தை ஒரு பாசுரத்துல காமிக்கிறார். தாய் நினைந்த கன்றே யொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து. தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைத்து அருள் செய்யும் அப்பனை. தாய் நினைந்த கன்றே யொக்க, தாய் வந்து எரும மாடு கன்றை நினைச்சு இப்படி பாலை சுரக்கிறதோ, அந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை நினைச்சு நமக்கு அனுகிரகம் பண்றான். இந்த கன்றுகள் வந்து என்ன பண்ணுமா, பால் வேணும்னு தான் அதரல, அம்மா அம்மான்னு மாமான்னு கத்தல. ஆனா தாய் என்ன பண்றது, கன்றுகளுக்கு பால் சுரக்கணுமேனு தான் வந்து அதாவது தாங்க முடியாத குமுறல் தான், குமுறி கத்தல் தான். அப்ப அதுதான் விசேஷங்கிற திருமங்கை ஆழ்வார். அப்ப நினைத்து முறைப்படியே நின்று பால் சோர. பால் எப்படி சுரக்கிறது தான், தானே சுரக்கிறது தான். வியாக்கியானத்துல அனுகிரகிக்கிறா, கரப்பாரும் இல்லாமல் கன்றும் வாய் வைக்காமல் தானே பால் சொல்கின்றது. கறக்கிறவாளும் இல்ல, கன்றுகளும் அங்க இல்ல. நினைப்புனாலேயே பாவனை, தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்கிற நேரம் வந்துவிட்டே, அதுக்கு பசிக்குமே அப்படின்னு நினைக்கிறதா பால் சுரக்கிறது தான். எது போலன்னு திஷ்டாந்தம் பண்றா. திருவேங்கட அருவிகள் போலே. திருவேங்கடமுடியாவுடைய சன்னிதானத்துக்கு போனா அருவிகள் கொட்டுறதுதான், ஆகாச கங்கைன்னு சொல்றோமே. அந்த அருவிகள் எப்படி சுரந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு பால் சுரந்துட்டே இருக்கும். அந்த சுரந்து என்ன ஆயிட்டு கீழே இருக்கக்கூடிய மண்ணோட சேரும் பொழுது அப்படியே அது அப்படியே சேராயிட்டான், மண்ணோட சேரத்தினால. அதான் நினைத்து இல்லம் சேராக்கும். அந்த இல்லம் வீடு பூர்த்தியா சேரா போயிடுறதான். தெப்பம் பற்றினார் போலே தண்டியம் பற்றினோம். தெப்பம் பற்றினார் போலே, தெப்பம் விடலாம் போல அப்படி ஜலம் அந்த பாலும் மண்ணும் சேர்ந்து நிற்கிறதான். தண்டியம் பற்றினோம்னா அங்க வாசல் இருக்கக்கூடிய ஒரு கால், அந்த காலை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கான். வாசக்கால்னு சொல்றோம் இல்லையா, அதை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கான். அதனால பாலெல்லாம் கொட்டி அப்படியே சேரா போயிட்டான். நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன்னா யாருன்னா, கிருஷ்ணனுக்கு அனவரதமும் பாலுக்கு மாடு கறக்கரிச்சே கூட போறது, மாடுக்கு வேணுங்கிறதானதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆகாரத்தை போடுறது. கிருஷ்ணனுக்கே சதா சர்வகாலம் கைங்கரியம் பண்றவன் ஒத்தனான். அவன் தான் செல்வனான், பாக்கியசாலியம். அதனால நற்செல்வன் தங்காய், அந்த பாக்கியசாலியுடையதான தங்கை இவள். அதனால நான் நற்செல்வன் தங்கையே கூப்பிடுறாள். சரி, இது எப்படி வந்து வெளியில் இருக்கிற ஆண்டால் கூப்பிடுறா? அது யாரை போல இல்லாம நற்செல்வன்னா கைங்கரியம் பண்ண கைங்கரிய ஸ்திரீ உடையவன் அர்த்தம். அப்படிப்பட்ட பாக்கியசாலியுடைய தங்கையேன்னு பெருமையா கூப்பிடுற மாதிரி இருக்கான். ஏன்னா விபீஷ்ண சரணாகதி கட்டத்துல அவன் வந்து நிற்கும் பொழுது பந்தசாலையில சுக்ரீவன் இருக்கா, உள்ள ராமபிரான் இருக்கார். அவன் மேலேந்து வந்த அன்னைக்கே பார்த்தோம், விபீஷன் வரும் பொழுதே கூட 4 பேர் வரா ராட்சசாள். சதுர்பிஹி சகராட்சதைஹி அப்படின்னு எழுதுற. அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு, ஸ்ரீமான் சப்தத்தை போடுறார் வால்மீகி. அப்படி வந்து நிற்கும் பொழுதே அவன் 4 பேரோட வந்து நிற்கிறான். என்ன அவன் வந்து தன்னை வந்து பெருமாளிடத்துல அறிமுகப்படுத்திக்கிறானோ விபீஷணன். ராவணோ நாம துர்விருத்தா ராட்சசோ ராட்சசாதிபஹ. ராவணோ நாம துர்விருத்தா ராட்சசோ ராட்சசாதிபஹ. தச்சாகம் மனுஜோ பிராதா விபீஷணமிதி சுதஹ. ராவணோ நாம துர்விருத்தா. ராவணன் ஒரு துஷ்டன். அவன் வந்து இலங்காபதிக்கு அரசனா இருக்கான். ராட்சசோ ராட்சசாதிபஹ, ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவன். தஸ்யாகம் அனுஜோ பிராதா விபீஷணம் இதி சுதஹ. அவனுடையதான தம்பி அவன் தான். நான் விபீஷணன் என்னுடைய பேரு. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ராமனை நம்பி வந்திருக்கேன்னு சுக்ரீவனிடத்துல சொல்றானா.
அதனால நீ பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லும், எனக்கு எதுவும் வேண்டாம்னு நான் எல்லாத்தையும் உதறி தெளித்து வந்துட்டேன். பரித்யக்தா மயா லங்கா மித்ராணி ச தனானி ச த்யக்த்வா புத்ராஞ்ச தாராஞ்ச ராகவம் சரணம் கதா பரித்யக்தா மயா லங்கா. எல்லாத்தையும் விட்டு லங்கையை விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு அவனுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்குமோ அதுவும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவன் தான் எனக்கு அபயம் கொடுக்கக்கூடியவன், அவன் தான் நினைச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். அவன் அவன் இடத்துல நான் வந்திருக்கேன்னு அவன்கிட்ட விஞ்ஞாபிச்சு, பெருமாள் இடத்துல விஞ்ஞாபிச்சிரும் அப்படின்னு நிற்கிறானாங்க. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயது மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதமோ. சர்வலோக சரண்யாய சுக்ரீவா, உனக்கு மட்டும் அவன் சரண்யன் இல்லப்பா, உள்ள இருக்கக்கூடிய ராமன் எல்லாருக்கும் சரண்யன். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ராட்சசால் மானுஷால்னு வித்தியாசம் பார்க்கறது இல்ல சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். அதனால சர்வலோகம் எல்லா லோகத்துக்கும் சரண்யன் அவன்தான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, மகாத்மா அவன். நிவேதயதுமாம் க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னு சீக்கிரம்னு அர்த்தம். என்னுடைய ஆத்மாவை அவனுக்கு சமர்ப்பிக்கணும். நிவேதயதுமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நீ கூப்பிட்டு சரணாகதி பண்ணிக்கிறானே, அந்த மாதிரி நிலையில இல்லையா இந்த உள்ள உறங்கினவன்? யாரோ ஒரு துர்விருத்தன், அவன் தான் ராவணன் பேரு, அவன் தம்பின்னு சொல்லிட்டு வந்தானே, அப்படி இல்லாதபடிக்கு நற்செல்வன் தங்காய், நன்னா கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரிய ஸ்ரீ, கைங்கரிய செல்வன், அவனுடையதான தங்கையேன்னு கூப்பிடும்படியான பாக்கியத்தை பெற்றவளாக. அதனால வியாக்கியாதாக்கள் இப்படி அனுபவிக்கிறார். உடனே இங்க அடுத்த பதத்துல சொல்றா, பணித்தலை வீடு நின் வாசல் கடை பற்றி. மா, நீங்க எல்லாரையும் வாசல் நிற்க வச்சுட்டு இருக்கியே, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பனித்தலை வீட மேலோ ஆகாசத்திலேருந்து மேலோ பனி வெள்ளம், கீழோ பால் வெள்ளம், ஹிருதயத்திலே மால் வெள்ளம். மேலிருந்து பனி கொட்டுறது, கீழேயோ பால் வெள்ளம், காலை வைக்க முடியல, பால் மண்ணு சேரா இருக்கு. நடுவுல என்னன்னா மால் வெள்ளம், மனசுல பெருமாள் இருக்கிறதுனால நிக்கிறேங்கிறாலும் எல்லாரும் நிக்கிறா, காத்துட்டு இருக்கா. அதனால நீ உடனே எழுந்து வா. நீ சொன்னபடி தானே நாங்க ராமனை தானே பாடுறோம், ராமனை பாடுறோம்னு ராமனை பாடிட்டு இருக்கோம். அதனால நீ வா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை, மனத்திற்கினியான்னு பேரு ராமனுக்கு. அதனால சினத்தினால் தென்னிலங்கை, கோபத்தால் என்கிற ஆண்டாளிங்க. தென்னிலங்கை சினத்தினால் தென்னிலங்கை, கோபான்னா ராஜா, ராட்சசர் அதிபதியான ராவணனை எப்படி கொண்டான்னா கோபத்தால கொண்டான்னு ஆண்டாள் சொல்றார். வால்மீகி சொல்றது பிரம்மாஸ்திரத்தினால கொன்றான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறார். அப்ப எதாவது கொண்டான்னா பிரம்மாஸ்திரத்தினால்தான் வதம் பண்ணினார். அதுக்கு காரணம் ஒரு கோபம் ஏற்படுது. பெருமாளுக்கு கோபமே வராதே, எப்படி கோபம் வந்ததுன்னா கோபத்தை வரவழைச்சுட்டானோ. பெருமாளுக்கு எப்படின்னா கோபம் நினைக்கும் பொழுது வரும், நினைக்கும் பொழுது உடனே அடுத்த க்ஷணம் குளிர்ந்து விடுவான். அந்த மாதிரி ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற பாவமும் மரபும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் கோபமும் மருளும் அல்லா குணங்களுமாய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் மந்திரெஞ்சும் நாங்கூர் திருமணி கூடத்தானே. பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் எதிர் மறை எல்லாமே பெருமாள்கிட்ட ஐக்கியமாய் இருக்குமா. பகவான் எப்படி நினைச்சாலும் முடியுமா, எப்படி நினைச்சாலும் முடியும். இப்படி பார்த்தா பிரகலாதனை பார்க்கச்சே கருணை, இப்படி பார்க்க ஹிரண்யனை பார்க்கச்சே கோபம் வருது இல்லையா. அந்த மாதிரி பெருமாளுக்கு எல்லா விதமும் எப்படி நினைச்சு கன நேரத்துல வரவழைச்சு போனா. அந்த மாதிரி இப்படி எப்படி கோபம் வந்ததுன்னா ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பிரதம யுத்தத்துல நம்முடைய ஹனுமான் மேல ஆஞ்சநேயன் மேல சக்கரவர்த்தி திருமகன் அமர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இவன் பானம் நிறைய ராமபிரான் போட்டு இருக்கார். எதுக்கு என்ன அவன் பானம் போட்டு இருக்கான். ராவணனுடைய அம்புகள் ஒண்ணும் வரவே இல்லையே நம்ம இடத்துல அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் அப்படி குனிஞ்சு பார்த்தா எல்லா பானத்தையும் ஆஞ்சநேயன் தன்னுடைய முகத்துல வாங்கிட்டு இருக்காராம். முகத்திலேயே மார்பிலே வாங்கிட்டு இருக்கார். குருதி கொட்டுறது. உடனேயே
அப்படியே அவருக்கு அம்மட்டிலும் கோபமே இல்லாத சக்கரவர்த்தி திருமகன் விளையாட்டாக அனாயாசமாக யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன் பரம பாகவதனான ஆஞ்சநேயன் மேல இப்படி அம்பு பட்டுடுத்தேன்னு உடனே கோபம் ஏற்பட்டுதான். அதான் வியாக்கியானத்துல எழுதுறா, தன்மேல் அம்பு பட்ட பொழுது ஆறி இருந்த பெருமாள் திருவடி மேல் பட்டதும் சீறி பாய்ந்தாரிதே. தன்மேல் அம்பு பட்டா கூட பெருமாள் வந்து பொருட்படுத்தலையாம். திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் பரம பாகவதன் அவன் மேல அம்பு பட்டுடுத்தே அப்படிங்கும்போது இப்படி ஒரு பாகவதனுக்கு ஒரு துன்பம் விளைவிச்சுட்டானே கட்ச கோபத்தை வரவழைச்சுட்டாராம். கோபத்தை வரவழைச்சுட்டாருன்னா எப்படி வரவழைச்சுட்டான் கோபத்தை அப்படின்னா, அத ராமோ மகா தேஜா ராவணேன கிருதம் பிரணவ், அத ராமோ மகா தேஜா ராவணேன கிருதம் பிரணம் திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே ஜிவான். அத ராமோ மகா தேஜா, அப்படி தேஜஸ்வியான அந்த பெருமாள் அந்த ராவணன் இப்படி பண்ணிட்டானேன்னு கோபம் வந்துதான். திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம், கோபஸ்ய அந்த கோபத்தினுடைய வசமாகி அதுக்கப்புறமா அந்த அஸ்திரத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிச்சாராம். அதனால பிரம்மாஸ்திரத்தால அடிச்சாரு. அதுக்குதான் ஆண்டா சொன்னா, எதனால வந்து ராவண வதமாச்சுன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற அப்படின்னு சொன்னான். அதனால திருவடி மேல் அம்புப்பட்டதை பார்த்து கோபத்தை வரவழைச்சுட்டு ராவணன் வதம் பண்ணார் அப்படின்னு. பிரகலாத சரித்திரத்திலையும் பிரகலாதன் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணது கோபத்தினால்தான். பரம பாகவதனான பிரகலாதனுக்கு துன்பம் இழைச்சுட்டானேன்னு நினைக்கும் பொழுது இந்த குழந்தைய எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான். மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கான், சமுத்திரத்துல தள்ளி விட்டுருக்கான், ஈட்டியால குத்திருக்கான், விஷமான பாம்பு தீட்டும்படியா பண்ணிருக்கான், விஷம் கலந்த பாலை விட்டு கொடுக்க சொல்லியிருக்கான், யானையை விட்டு தலையெழுதும்படியா பண்ண சொல்லியிருக்கான், எவ்வளவு காரியம் பண்ணிருக்கான். பரம பாகவதன்ட்டு அப்படி ஒரு அபச்சாரம் பட்டிருக்கானே. அப்படி அபச்சாரம் பட்டவனாச்சேன்னு அவனை பார்க்கச்சே கோபம் வந்துதான். பிரகலாதனை பார்க்கச்சே கருணை வந்துதான். கோபத்தினாலதான் கிரண்யவதமும் ஆச்சு அப்படிங்கிறார். அப்பேற்பட்டவன் யாருன்னா, அதனால இந்த சக்கரவர்த்தி திருமகனை பாடுன்னு சொன்னதுனால மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய். மனத்துக்கு இனியான் அப்படின்னா மனசு ராமன்னு நினைச்சுட்டாலே மனசு சாந்தி ஆயிடும். சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, அதனால மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய். ஏன் அப்படின்னா சிறிய உபகாரம் பண்ணினா கூட பெருமாள் வந்து ராமபிரான் ஞாபகம் வச்சிருப்பான். கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவர்த்தயா. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. கதஞ்சித் உபகாரேன, இஷ்டமில்லாம ஒரு உபகாரம் பண்ணினா கூட அன்னைக்கு அவர் இந்த உபகாரம் பண்ணினானேன்னு பெருமாள் நினைச்சுப்பாரு. அப்படிப்பட்டதான ஒரு கிருபாளுவா. எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வாரம் எண்ணெய் தேய்ச்சி விடுறான்னு வச்சுக்கோ, சனிக்கிழமை புள்ள குழந்தைக்கு, அது ரொம்ப படுத்துற குழந்தை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு சமத்தா சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டாலும் தானே பலகாவை பொண்ணு உட்கார்ந்து அம்மா எண்ணெய் தேய்ச்சி விடுமான்னு உட்காந்துதான். இந்த குழந்தை இப்படி உட்கார்ற குழந்தை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தாய் பரவாயில்ல சமத்தா உட்காந்துருத்தேன்னு எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் எழுதி குளிப்பாட்டி விட்டு சொன்னாலும், எனக்கு நீ ஹிதத்தை பண்ணியே, எனக்கு நீ எனக்கு சமப்படுத்தாம சமத்தா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டியே கண்ணாந்து எப்படி குழந்தைக்கு தேய்க்கிறது எப்படி அவளுக்கு ஹிதமோ தாய்க்கு ஹிதம்னு சொல்லுவாளோ அந்த மாதிரி உபகாரம் பண்ணினா அவன் வேற ஏதோ யாதிர்ச்சிகமா ஒரு உபகாரம் பண்ணியிருப்பான். எனக்காக வேண்டி அந்த உபகாரம் பண்ணினியேன்னு ராமன் ஞாபகம் வச்சுப்பாரான். அப்படிப்பட்டவனா காஞ்சிபுரத்துல ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருக்கு வந்து காலம்புரை வாரத்துல பசுமாடு கண்டுகுட்டி இருக்கு. காலம்புரை எழுந்தவுடனே அந்த பசுமாட்டுல பாலை கறந்து அந்த பாலை கறந்து வந்த உடனே ஒரு காஃபியோ பாலோ காலம்புரை சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கு. அதனால எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்க. அன்னைக்கு வந்து பொழுதுடைய ஏகாதசி, மாடு கறக்க பேருக்கா அந்த கோனார் வந்து மாடு கறக்க பேருக்கா. மாடு வந்து அந்த அந்த கயிறு கட்டிருப்பாளே அதை முளைக்குச்சியை பிடிக்கிட்டு ஓடாரு, பெருச்சின்னு ஓட ஆரம்பிச்சு. அவன் வந்து மாடை பிடிச்சிட்டு வாங்கம்மா நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனே இந்த மாமாட்ட சொன்னார். மாடு பிடிக்கிறதுக்காக போனார். அது பார்த்தா மடவளாக பூர்த்தியா ஒரு சுற்று ஒரு பிரதட்சணம் வந்துவிட்டோம். மாடை துரத்தினே வந்து ஒரு தடவையா மாட்டை பிடிச்சி கட்டினார். கட்டிட்டு உள்ள வந்து உட்காந்து மாடை பிடிச்சிட்டு வந்துட்டேன். பால் கறந்த உடனே எனக்கு ஒரு பால் கொண்டு வா, பாலோ காப்பியோ கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாராம். பெருமாள் கணக்கு எழுதினாராம். இன்னைக்கு ஏகாதசி, பசுமாட்டை வேலை பிடிச்சிட்டு பசுமாட்டோட ஒரு பிரதட்சணம் வந்திருக்கான், எப்படிப்பட்ட பக்தன் அப்படின்னு நினைக்கிறாராம். பெருமாள் கணக்கில் எழுதிட்டாராம் ஏகாதசி பிரதட்சணம் பண்ணியிருக்காரு.
தன் பிரயோஜனத்துக்காக நம்ம ஒண்ணு பண்ணினா கூட பகவான் நினைச்சுப்பானா, எனக்காக வேண்டி நீ ஒரு பிரயோஜனமா நீ பண்ணினியே. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஜேகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாமோ சதமபி ஆத்மபக்தயா. அப்படிப்பட்டவன் பெருமாள். அப்படின்னு பெருமாள் ஏழை ஏதலும் கீழ்மகன் என்னாது, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னொருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட. ஆடிவண்ணா ஆடிவண்ணானில் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஏழை ஏதலன் கீழ்மகன் முகப்பெருமாளை பார்க்கிறார். நீ 14 வருஷம் நாம காட்டுக்கு போயாலுமேன்னு தெரிஞ்சு போயிடுத்து. கங்கை நதி ஓரமா அவன் ஏதோ குடிசை போட்டு ஒரு கிராமத்துல இருக்கான். குகனை பார்க்கணுமே ராமவீரான் நிற்கிறாரா. குகன் வருவானோ பார், குகன் வருவானோ பார் அப்படின்னு. குகனுக்கு ஏன்னா இனிமே அவன் நான் கல்வி போட்டு சொல்லிட்டு போகணும், இல்லட்டா என்ன தேடுவான் அப்படிங்கிறது இல்லையா. அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதனால ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா நான் வரத்துக்கு 14 வருஷம் ஆகுமே அப்படின்னு குகனை பார்க்கணுமேன்னு காத்துட்டு இருந்தாராம். குகன் வந்தானா, ராமன் நிற்கிறான், இளைய பெருமாள் நிற்கிறான், சீதை நிற்கிறாள் பக்கத்துல. குகனை பார்த்த உடனே அவன் வரட்டுமே கிட்ட கேட்டு உட்காரலையாம், எழுந்து ஓடி போய் கட்டிக்கிறானா. குகன் எப்படிப்பா இருக்குன்னு. அதான் வால்மீகி எழுதும் பொழுது ஆத்ம சமசகா அப்படின்னு எழுதினார். ராமனுடையதான தனக்கு ராமனுக்கு ஏற்றதான தோழனா. அதனால அவனுக்கு சமதுல்லியமான, எனக்கு சமதுல்லியமான தோழன்கிறான். அப்படிப்பட்டதான குகனா. அந்த குகன் வந்த உடனே அவன் குகனை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அவன் ஏதோ ஒரு வேடுவ குலத்துல பிறந்தவன். பெருமாள் அப்படின்னு நினைக்கலையா, வேடுவ குலமாச்சேன்னு நினைக்கல. அவனிடத்துல ஏதோ வாசம் வருமே அப்படின்னு நினைக்கல. அவனை ஏழைன்னு நினைக்கல. பெருமாளை பத்தி தெரியாதே, ஆச்சாரம் தெரியாதே, ஒண்ணும் தெரியாதேன்னு நினைக்கல. ஏழை ஏதலன் கீழ்மகன் ஜாதிஹீனன்னு நினைக்கல. எண்ணாதி இறங்கி அவனுக்கு அருள் புரியணுங்கிறது தான் அவனுக்கு அப்படியே தெரியுதுதான். மற்றவருக்கு இன்னொருள் சுரந்து, அந்த இன்னொருள் சுரந்து இன்னொருள்னால அவனை குகனை கூட்டு, குகா நிக்கிறாம்பாய் என்னுடைய மனைவி சீதைன்னு சொல்லலையா. மாழை மான் மட நோக்கி, மான் போல கண்ணு கொண்டவளான இவன் இருக்காளே, இவள் உன்னுடைய தோழி. மாழை மான் மட நோக்கி உன் தோழி இருக்கிறானே இளைய பெருமாள், உன் தம்பி. கொஞ்சம் விலகிட்டு வரும். ராமனுக்கு அப்புறம் லட்சுமணன் கிடையாது. ராமனுக்கு அப்புறம் லட்சுமணன் கிடையாது. ராமனுக்கு அப்புறம் பரதன், அப்புறம் தான் லட்சுமணன் சத்ருகுணன். இருந்தாலும் நம்ம சொல்லும் பொழுது ராமலட்சுமணாலே சொல்றோம். ஏன்னா 2 பேரும் பகிப்ராண இமாபரஹாங்கிறார் வால்மீகி. ஒரு கணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாளாம். ராமானு கூட்டா இளைய பெருமாள் லட்சுமணன் ஓடி வந்து நிற்பானா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த இளைய பெருமாள் லட்சுமணன் கொஞ்சம் பிரிக்கிறாராம். அதனால கொஞ்சம் தள்ளி உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது இந்த தம்பியை பாரு, உன் தம்பி மாடை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று. உன் தம்பி, அதனால என் தம்பியா. உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. உகந்த தோழன் நீ யார் தெரியுமா? என்னுடைய தோழன் பா. உகந்த தோழன் நீ தான். உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற இங்கே இருப்பா சொற்கள் அடியேன் வந்து மனத்து இருந்திட அப்படின்னு யார் சொல்றா? திருமங்கை ஆழ்வார். அப்படி இல்லா நீ குகப்பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணியே, குகனிடத்துல வாத்சல்யம் வச்சிருந்தியே, குகனிடத்துல கட்டிண்டியே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட கதர்ற. யார்? எந்த பெருமாள்கிட்ட? நம்ம ரங்கநாதன்கிட்ட. அதனால எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமா? அதனால அந்த சொற்கள்லாம் என் மனசுல நிக்கிறதுங்கிற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட. ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன். ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழி திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிக்கிறாராம். அதனால இப்படிப்பட்டதான ஒரு மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அவளை நீ பாட வேண்டாமா அப்படின்னு அதுக்காக நீ எழுந்து வரக்கூடாதா? அப்படிப்பட்டவளை நீ பாடணுமே அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறாளாம். அதனால மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். நீயாவது எழுந்துரு. ராமனை பத்தி இவ்வளவு விஷயம் சொன்னேன்னு நீ எழுந்துக்கப்படாதா
இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், நீ தூங்குவாளா? இது என்ன ஒரு சாதாரண உறக்கமா தெரியலையே, ஈதென்ன பேருறக்கம். நான் இப்போ உன்னை கூப்பிடுற சத்தத்துல இந்த அக்ரஹாரத்துல உள்ள இந்த ஆஜர்பாடியில உள்ள எல்லாருமே எழுந்துருவா போல இருக்கே, அதனால உனக்கு வெட்கமா இல்லையா? உனக்கு நீ தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா, நாம எல்லாரும் நோன்பு நோக்க போகலாம் அப்படின்னு சொல்றா. அந்த பாசுரத்துல 12வது பாசுரத்துல. அடுத்ததாக 13வது பாசுரம். புள்ளின்பாய் கீண்டானை, இதுல இருக்கக்கூடிய உள்ள உரைக்கிட்டு இருக்கக்கூடிய தோழிய எப்படி கூப்பிடுறா அப்படின்னா, போதரி கண்ணி நாய் அப்படின்னு கூப்பிடுறா. போதுன்னா மலர்னு அர்த்தம், போதுன்னா வண்டின்னு அர்த்தம், போதரின்னா மாண்டியதான கண்களை போன்றவளை கூட சொல்லலாம். போதரி கண்ணி நாயின்னு கூப்பிடுறா. அவள் என்ன கண்ணழகு உள்ளவளா, கண்ணழகால கிருஷ்ணனை கண்ணனை மயக்கக்கூடியவளா, அதனால் ஏற்பட்ட செதுக்கம், அதனால கர்வத்தோட படுத்துட்டு இருக்காளாம். எங்க இருந்தாலும் கண்ணை இங்க வந்துடுவாங்கிற எண்ணத்துல படுத்துட்டு இருக்காளாம். அவளை எழுப்பக்கூடியதான பாசுரம் இது. அதனால எல்லாரும் அப்படி பாடிட்டே வந்தாளா, உடனே உள்ள இருக்கிற அந்த தோழி மெதுவா எழுந்துட்டு, அம்மா நீங்க யாரை பத்தி பாடின்னு வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் எனக்கு காதல் விழுந்தது அப்படின்னு கேட்கிறாள். உடனே வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோட்டி சொல்றா, யாரை பத்தி பாடுவா? மனத்துக்கு இனியானை, நமக்கு மனத்துக்கு இனியானை நான் பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். என்ன பாடினேன்? மனத்துக்கு இனியான்னா யாரை பத்தி பாடினேன் அப்படிங்கிறா. அது மனத்துக்கு இனியான்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய பெருமை குணானுபவத்துல தான் நாங்க நீஞ்சிட்டு வந்துட்டு இருந்தோம், அவனைத்தான் பாடிட்டு இருந்தோம் அப்படின்ன உடனே, இது என்ன அக்கிரமமா இருக்கு, இப்படி யாராவது பாடுவாளா? ராமனை பாடுவாளா யாராவது? கிருஷ்ணனுடைய இருக்கிற இடம் இது, ஆயர்பாடி. இது ஆயர்பாடியில நமக்கு வந்து தெய்வம் நமக்கு கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனை விட்டுட்டு ராமனை போய் பாடிட்டு இருக்கேளே, நீங்க வந்து ஏன் கிருஷ்ணனை பாட மாட்டேலா அப்படின்னு கேட்கிறா. உடனே ஆண்டாள் சொல்றா, வியாக்கியானத்தை அனுபவிக்கிறார். நாங்கள் ராமனையும் பாடுவோம், கிருஷ்ணனையும் பாடுவோம், நாங்கள் ஸ்ரீமத் ராமாயணமும் வாசிப்போம், ஸ்ரீமத் பாகவதமும் சொல்லுவோம் என்கிறாள். தேவையானால் பாஞ்சராத்திரமும் சொல்லுவோம் என்கிறாள். நாங்க ராமனையும் பாடுவோம், கிருஷ்ணனையும் பாடுவோம், அதே மாதிரி ராமாயணமும் வாசிப்போம், ஸ்ரீமத் பாகவதமும் வாசிப்போம், தேவையானால் பாஞ்சராத்திரம் கூட நாங்க சொல்லுவோங்கிறாள். அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, இல்ல இல்ல கண்ணன் வந்து கண்ணனை பத்தி நீங்க வந்து பாடணுமே தவிர இந்த ஆயர்பாடியில ராமனை பத்தி பாடக்கூடாது, கண்ணனை பத்தி பாடுங்கோ அப்படின்னாரு. ஏன்னா இது வழி ஆண்டாளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணித்துன்னா, அவ அப்பாவுக்கே அந்த எண்ணம் உண்டு, பெரியாழ்வாருக்கே அந்த எண்ணம் உண்டு. பெரியாழ்வார் ராமனை பத்தி கிருஷ்ணனை பத்தி பாடுவார், அடுத்த பாசுரத்துல ராமனை பத்தி பாடுவார், அதுக்கு அடுத்த பாசுரத்துல கிருஷ்ணனை பத்தி பாடுவார், அடுத்த பாசுரத்துல ராமனை பத்தி மாற்றி மாற்றி பாடுவார். ஒரு பிணினங்கையை தேரேற்றி கொண்டு, ஒரு பிணினங்கையை தேரேற்றி கொண்டு, விருப்புற்றங்கேக விரைந்தெதிர் வந்து, செருக்குற்றான் தீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற, உருப்பிணி நங்கையை, உருப்பிணி நங்கையில ருக்மணி, ருக்மணிக்கு வந்து சிசுபாலன் தான் பேசிட்டா. சிசுபாலன் தான் உனக்கு எல்லாம், சிசுபாலன் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு பேசிட்டா. அவளோ நான் வந்து கிருஷ்ணனை தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் கிருஷ்ணனை தவிர வேற யாரையும் நான் வந்து மணக்க மாட்டேன், என்னுடைய பெருவி இந்த கிருஷ்ணனை தான் நான் அடையணும் அப்படின்னு இருக்கிறா. அவனுடைய சகோதரர் ருக்மணிக்கு 5 சகோதரர், அவ எல்லாம் ஒரே பிடிவாதமாக இருக்கா. அப்படி இருக்கிறது கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனிடத்துல லெட்டர் எழுதி கொடுக்குறா. அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம், 7 ஸ்லோகத்தை எழுதி கொடுக்குறா. அப்ப அந்த ஸ்லோகத்தை பிராமணோத்தமரை கொண்டு போய் கொடுக்க, அதை வாசிச்சுட்டு கிருஷ்ணன் அந்த சமயத்துல என்னுடைய குலதெய்வ கோயில பூஜை பண்ணிட்டு இருப்போம், அந்த சமயத்துல வந்து என்ன அழைச்சிட்டு போயிருந்தா, தேரோட வந்து அழைச்சிட்டு போறார். தேர் எடுத்துன்னு வந்து அந்த ருக்மணிய அப்படியே ஒரு கை கொடுத்து கைலாக கொடுத்து தூக்கி தேர்ல உட்காந்து வச்சுட்டு கிட்டு பறக்கிற சாரட்டுல கிருஷ்ண பரமாத்மா. அதான் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஒரு பிணி நங்கை தேரேற்றி கொண்டு, விருப்புற்று அங்கேக விரைந்தெதிர் வந்து, எல்லாரும் வந்து அவனை ருக்மணி அழைச்சிட்டு போடாதபடிக்கு யுத்தம் பண்றாளாம்.
அவள்லாம் செருக்குன்ற அவனுடைய கர்வம் எல்லாம் தீரும்படியா கிருஷ்ண பரமாத்மா எல்லாவரையும் யுத்தம் பண்ணி ருக்மிணி அழைச்சிட்டு போறாளாம். வீரம் சிதைய சில பேர் தலையை சிரைத்திட்டான், அவனை பிராணம் எடுக்காம அவனை தலையை பொட்டடிக்கிறது, அவனை எடுத்து அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணிட்டு கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியை மீட்டுன்னு போறான் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். மற்றொரு பாசுரத்தை அடுத்த பாசுரத்தை சொல்லும் பொழுது, மாற்று தாய் சென்று மனம் போகே என்றிட ஈட்டு தாய் பின் தொடர்ந்து எம்பினான் என்றன கூற்று தாய் சொல்ல கொடிய மனம் போன சீற்றமினாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற மாற்று தாய் சென்று மனம் போகே என்றிட, மாற்று தாய் சென்று மனம் போகே என்றிட. ஏன்னா அவள் கைகேயி வரம் கேட்டுட்டா இல்லையா, 2 வரம கொடுன்னு கேட்டா, சம்பராசுர யுத்தத்தில் 2 வரத்தையும் தசரதன் கொடுத்துட்டான் வேற வழி இல்லாம. அதனால வரம் போகிறதுக்கு சொல்லிட்டாலே கௌசல்ய ஒரு பக்கம் கதர்ந்தால் அடனாள். கைகேயி தான் வரத்தை கேட்டவள் அவன் எப்போ போகிறான்னு காத்துட்டு இருக்கா. அதான் மாட்டுத்தாய் சென்று, மாட்டுத்தாய் கூட ராமன் நினைக்க மாட்டானா, அவளையும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். அதனால அவ வனம் போது கேட்டுட்டாலே, வனம் போகணும்னு சொல்லிட்டாலே என்றிட ஈட்டு தாய் பின்தொடர்ந்து, ஈட்டு தாய் கௌசலம்மா ஈற்றவள் இல்லையா, அவ கதறி ராமா ராமா ராமான்னு கதறாளாம். பின்தொடர்ந்து எம்பிரான் என்றட கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன, கைகேயி சொன்னதுனால கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை, எந்த விதமான கோபமோ தாபமோ. ஏன்னா கம்பன் அனுபவிக்கிறச்சே பட்டாபிஷேகத்துக்கு வா அழைச்சிட்டு வான்னு சுமந்திரரை விட்டு அழைச்சிட்டு வர சொன்னார். பட்டாபிஷேகம் நினைச்சிட்டு வந்த குழந்தை சக்கரவர்த்தி திருமகன் வரான். வரும்பொழுது பார்த்தா அவனுடைய முன்முறுவல் ஆச்சரியமான அவனுடைய பீதாம்பரம், அடுத்தது பட்டாபிஷேகத்துக்கு நம்ம கிளம்பணுமேங்கிற எண்ணம். தசரதனுக்கு இப்படி நிலைமை இருக்குன்னு தெரியாது, கைகேயுடையதான அந்த புறத்து இருக்கான்னு தெரியாது. அங்க போய் பார்த்த உடனே தான் நிலைமை தெரியுது. ஆனா பட்டாபிஷேகம்னு இவ்வளவு ரெடியா இருக்கக்கூடிய அவனுக்கு அதுக்குள்ள அங்க இரவு பொழுதுக்குள்ள அந்த பட்டாபிஷேகம் மாறி போயிடுறது. அந்த பட்டாபிஷேகம் இல்லைன்னு ஆயிடுத்து, பரதனுக்குன்னு ஆயிடுத்து, ராமபிரான் காட்டுக்கு போகணும்னு ஆயிடுத்து. அதை அவ சொல்றாள், அழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஜாடனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ஊடி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசர் என்றார். ஆழிசூழ் உலகமெல்லாம் இந்த வெளியத்தெல்லாம் சொன்ன உடனே சரி நமக்கு வனத்துக்கு தானே போகணும், நமக்கு பட்டாபிஷேகம் நின்று போயிட்டேன்னு மூஞ்சி தொங்கலையாம். தாமர வதனம் சாயத்தின்னு அன்னைக்கு அனுபவிச்சவன், அந்த மாதிரி தாமர வதனம் சாயல, தாமர வதனம் அப்படி நிமிர்ந்துதான் இருக்கிறார். அவர் என்னன்னா முன்னாடி இருந்த ஒரு பொலிவை விட அந்தரந்த தாமரையை வென்றதம்மா அப்படின்னு கம்பன் அனுபவிக்கிறான். எப்படி புதுசா தாமரை தோட்டையை புஷ்பப்படி கொல்லுன்னு அப்படி புஷ்பிக்குமோ அதை விட அப்ப பூந்த மாதிரி புஷ்ப மாதிரி முகம் தவிர கொஞ்சம் கூட சோகம் வருத்த எதுவும் தெரியலையா ராமனுக்கு. அதனால கூற்றுத்தாய் சொல்ல கொடிய மனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற பெரியாழ்வார் அனுபவிக்கிறது. இந்த பாசுரத்தினால இந்த பெரியாழ்வாருக்கே கண்ணனையும் ராமனையும் மறுபடியும் கண்ணனையும் ராமனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஆண்டாலும் இந்த பாசுரத்தை அதே மாதிரி அனுபவிக்க போறா. இந்த பாசுரத்துல ஆயர்பாடியினுடைய பரதேவதையனாலும் நம்ம பாடணும். நீங்க போய் ராமனை பாடிட்டு வரையிலே ஆயர்பாடியினுடைய பரதேவதை கிருஷ்ணன் தானே, கண்ணனை தானே நீங்க பாடணும். அப்படி இருக்கிறச்சே யாரோ ஒருத்தர் போய் பாடுறேன்னு, அதனால உண்ணாமல் தூங்காமல் ராமனை பாடுகிறேன்னு சொல்றேன் கேட்டா அப்படின்னா இந்த 2 கலக்கிற மாதிரி பாசுறது. இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை புல்லகர கனை கிள்ளி கடைந்தானை கீர்த்திமை பாடி போய் புள்ளின் வாய் கீண்டானை
பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு பிரிக்கணும்னு இந்த குருநாதர் சொல்லுவார். புள்ளின் வாய் கீண்டானை ஒண்ணு, பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் ஒரு பதம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அர்த்தம் எடுக்கணும்னு சொல்லுவார். புள்ளின் வாய் கீண்டவன் யாரு? புல்லுன்னா பட்சி. பட்சின்னா இது என்ன பட்சியை சொல்றாருன்னா பகம், கொக்குன்னு அர்த்தம். கொக்கு வடிவில் வந்த பகாசுரன். இந்த பகாசுரனை வதம் பண்ற பகாசுரன் கொக்கு மாதிரி இந்த குழந்தைகள்லாம் விளையாடுற இடத்துல வாயை திறந்து நின்று இருக்கு. ஏன்னா கிருஷ்ணனை வதம் பண்ணணும்னு அமைச்சிருக்கான். அதனால கம்சனுக்காக அப்படி நின்றுட்டு இருக்கு. எல்லா குழந்தைகளும் என்னமோ ஒரு கொக்கு மாதிரி, இது ஒரு மலை மாதிரி, வெள்ளை மலை மாதிரி இருக்குடா அப்படிங்கிறது ஒரு குழந்தை அங்க வந்திருக்கிற குழந்தைகள்ல. உடனே அது வெள்ளையா இருக்கடாது. உடனே குழந்தை சொல்றது, கொக்கு மாதிரி, வெள்ளை கொக்கு மாதிரி இருக்கடாது இந்த மலை இருக்கு. இல்லடா இன்னொன்னு சொல்றது, இது கொக்கு மலைடா அப்படிங்கிறது. எப்படியோ ஒண்ணு வாய் திறந்துருக்கு. சரி உள்ள போய் பார்க்கும், குகை மாதிரி இருக்கு, உள்ள போய் பார்ப்போம்னு ஒரு குழந்தைகளா உள்ள ஏறிடுறது. ஏறின உடனே கிருஷ்ணன் பரமாத்மா என்ன பண்றான், கிருஷ்ணன் எங்கேயோ விளையாடிட்டு இருக்கான். இந்த குழந்தை சொல்லித்தா, எனக்கு பயமா இருக்குடா, உள்ள போகும்போது இருட்டா இருக்குடான்னு ஒரு குழந்தை சொல்லித்தா. இன்னொரு குழந்தை சொல்லித்தா, நாம எல்லாம் போக வேண்டாம், ஏன்டா நம்ம கிருஷ்ணன் இருக்கிறது நம்ம ஏன்டா பயப்படணும் அப்படின்னு தான் ஒரு குழந்தை. கிருஷ்ணன் காலில் விழுந்து அவனு இதுல ஏறி விட்டான். இதெல்லாம் தெரியாம மலைன்னு நினைச்சிட்டு வருது. பகவான் இது கொக்கு அசுரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டே பெருமாள் உள்ள பிரவேசிக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. அதனால உள்ள வந்துட்டானா. உள்ள வந்த உடனே அந்த கொக்கு உடனே கண்ணன் வந்துட்டானோன்னு வாயை மூடிடுச்சு. வாயை மூடின உடனே எல்லாரும் உள்ள மாட்டின்ட்டா. அப்ப பெருமாள் என்ன பண்றார், பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேருந்து அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா, சர்வா பெருமாளுடைய இதான அங்கி பகவான். மற்ற தேவதைகள்லாம் அவனுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய தேவதை. முகாதிந்திரச்சாக்னிச்சா பிராணாத் வாயுரஜாயதா. வாயு தேவனோ அக்னி தேவனோ எல்லாம் பெருமாளுடைய இதான முகத்துல இருக்கா. அதனால பெருமாள் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அக்னி தேவன் அக்னி பிழம்ப அப்படியே பொழிகிறான். அக்னியை தாங்க முடியாம வாய் சுட்டு போகவே அப்படியே வாயை தளர்ந்துடுறது அந்த கொக்கு. அதுல உள்ளதெல்லாம் குழந்தைகள்லாம் எல்லாரையும் வெளியில இறக்கி விட்டு கிருஷ்ணன் அந்த வாயை கீழே ஒரு திருவடியை வச்சுட்டு இருக்கான். அந்த வாயுடைய மேல் பாகத்துல இந்த கையை வச்சு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் பத்திரமா கீழே இறங்கின உடனே வாயை கிழிச்சு புள்ளின் வாய் கீண்டானை. ஒரு ஓலையை எப்படி நம்ம கிழிச்சு போடுவோமோ, நெட்டையா கிழிச்சு போடுவோமோ, அந்த மாதிரி கிழிச்சு விடுறான். ஒக்க புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு அனுபவிக்கிறார். பொல்லா அரக்கரை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். பொல்லா அரக்கன் அப்படின்னா யாரு? பொல்லா அரக்கன் சொல்லல, அரக்கன் தான் எல்லாரும் மொத்தமா பொல்லாதவாதானே. அது என்ன பொல்லா அரக்கன் தனியா ஆண்டாள் சொல்றாளே அப்படின்னா, அது வியாக்கியானத்துல சொல்றா, நல்ல அரக்கனும் உண்டிரே. நல்ல அரக்கனும் உண்டான். நல்ல அரக்கன் யாருன்னா விபீஷண ஆழ்வான். அவளுக்கெல்லாம் அசுரன்னு, அவளுக்கெல்லாம் ராட்சசன்னு பேரு. ராவணனுக்கெல்லாம் ராட்சசன்னு பேரு. விபீஷனுக்கு மட்டும் விபீஷண ஆழ்வான் அப்படின்னு ஏன் சொல்றோம்? பகவத் பக்தி பாகவத பக்தி இருக்கிறதுனால விபீஷண ஆழ்வான்னு சொல்றோம். ஆஞ்சநேயனுக்கு அவனுடைய வால்ல அவ்வளவு துணியை சுத்தி தீ வச்ச பிறகு எல்லாரும் பாகவதாரப்பட்டு இலங்கையில் இருக்கிறவர்களும் குஷியா துள்ளி குதிக்கிறார். ஒருத்தர் மட்டும் கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டார். யாருன்னா விபீஷண ஆழ்வார். அந்த பரம பாகவதர் அவர் பாகவத அபச்சாரம் இன்னொரு பாகவதாருக்கு அபச்சார படத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதனால உள்ள போயிட்டார். அதனால அப்படிப்பட்டதான அந்த இடத்துலயே அவர் ஒண்டிதான் பரம பாகவதன் விபீஷண ஆழ்வான்னு சொல்றது. அதனால அந்த குளத்துல பிறந்தாலும் ஆழ்வான் ஆனார் இல்லையா? சரி, பிரகலாத் என்ற குலம் அசுர குலம். அசுர குலத்துல தானே பிறந்தான். ஹிரண்ய கசிபு ஹிரண்யாட்சன் அப்படின்னு சொல்றமே. பிரகலாத அசுரன்னு சொல்றது இல்லையே. பிரகலாத ஆழ்வான், பிரகலாத ஆழ்வான் சொல்றோம் இல்லையோ? ஆழ்வான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா பரம பாகவதனா போயிட்டா ஆழ்வான் ஆயிட்டான். இந்திரனாவே இருந்தா இந்திரன் நல்லவன் தானே, தேவேந்திரன் சொல்றோம், எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இந்திரனுடைய பிள்ளை ஒரு காக்க ரூபத்துல வந்து சீதையை தீண்டித்து காக்காசுரன் வந்துட்டு இல்லையா? தேவ குலத்துல பிறந்தாலும் குலத்தினால இல்ல, குணத்தினாலதான் அவளுக்கு நல்ல பேர் கிடைக்குமா. ஏன்னா நான் இந்த குளத்துல பிறந்துட்டேன்னு மாறு தட்டிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, குணத்தினால பேர் எடுக்கணும். அதனாலதான் பெருமாளே ஆனாலும் சர்வோத்தமனான எம்பெருமானே ஆனாலும் பூலோகத்துல அவதரிச்சுட்டான்னா அவதரிச்ச பிறகு குணத்தினால எல்லாரையும் பிடிக்கிறான், மனசை இழுக்கிறான். அதான் மனத்துக்கு இனியானா ஆண்டான். அதனால குணம் இருக்கணும் பகவானே ஆனாலும்.
அப்படிங்கிறதுனால பொல்லா அரக்கரை அப்படின்னா நல்ல அரக்கன் ஒருவன் உண்டிரே அப்படின்னு வியாக்கியானம். அதனால பொல்லா அரக்கன் தான். ஏன் பொல்லா அரக்கன் சொன்னா ராவணனை அப்படின்னா அவன் அப்படிப்பட்டதான ஹிம்சை பண்ணானோ எல்லாருக்கும். யார் யாருக்கு ஹிம்சை பண்ணான்னா ராவணன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையெல்லாம் கொடுத்து வேலை வாங்கினான். இந்திரன் வந்து தினம் ராவணனுக்கு மாலை கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சத்திரம் கொடையை ஒருத்தர் பிடிக்கணும். அப்புறம் வாசல்ல சில தேவர்கள் நிற்கணும். அது மாதிரி வாசல்ல எல்லாரும் கூட்டமா இருந்து வாசல்ல ஒரு பெருக்கி விடணும். ஒருத்தர் தனி தரிக்கணும், ஒருத்தர் கோலம் போடணும். பிரகஸ்பதிங்கிறவர் வந்து என்ன பண்ணணும், பஞ்சாங்க வாசிக்கணும் தனம். பிரம்மதேவன் வந்து இவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி எல்லாம் எல்லாரையும் ரொம்ப ஆட்டி படைச்சிருந்தான் சர்வ உலகத்தையும் ராவணன். அதனாலதான் பொல்லா அரக்கனை அப்படின்னு ஆண்டாள் இங்க குறிப்பிட்டு சொல்றார். அதை வந்து நம்முடைய திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது அவரும் பொல்லா அரக்கனே சொல்றார். முன்பொல்லாவி ராவணந்தன் முதுமதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்றார்க்கு அப்படிங்கிற திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல. அப்ப முன்னாடி இருந்த பொல்லா ராவணங்கிற முன்பொலாவி ராவணந்தன் அப்படிங்கிறது. அதனால அவன் ஏன் பொல்லாதவன் ஆனான்னா பெருமாளி பிராட்டியை பிரிச்சான் இல்லையா, பெருமாளி பிராட்டி பிரிச்சா. அதனால யார் இந்த மாதிரி பிரிச்சாலும் அவளுடைய கதியை பார்த்தீங்கன்னா கடைசியில எப்படி இருக்கும்னா அவ பெருமாளுடைய திருக்கையினால வதமாயிடுறது. அதே மாதிரி சூர்பனக பெருமாளுடைய திவ்யமான திருமேனியே தப்பான ஆசை கொண்டா சக்கரவர்த்தி திருமகன் மேல. அப்ப சீதைன்னா கூட இருக்கா, ராமனை மாத்திரம் அனுபவிக்கணும்னு நினைச்சா கடைசியில காது மூக்கும் அறியப்பட்டு ஓடிப்பட்டா, இருக்கிறது தெரியாம ஆயிடுச்சு. ராவணன் சீதையை மாத்திரம் அனுபவிக்கணும்னு நினைச்சா, ராமனை பிரிக்கணும்னு நினைச்சா, உன்னுடைய பர்த்தா வர முடியாது, இத்தனை கடலை தாண்டி வர முடியாது, நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, மிரட்டினா, அவளை அப்படி கொடுமைப்படுத்தினா, அவனுடைய கதி என்னாச்சு? அவனுடைய கதியும் அதோ கதி. கடைசியில பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனால அவனுக்கு மரணம் சம்பவிச்சது. அதனால திருமங்கை அனுபவிக்கிற துதிகுடல் கனிவாய் திரிவினை பிரித்த சுரிகுடல் கடிவாய் திரிவினை பிரித்த கொடுமையில் கடிவிசை அரக்கல். சுரிகுடல் கடிவாய் திரிவினை பிரித்த கொடுமையில் கடிவிசை அரக்கல். எரிவிழித்திலிருந்து மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி வரிசிலை மலையை அடிசலம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுளம் பணி கொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமான கரமர்ந்தானே. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அதனால திரிவினை பிரித்த தாயார பிரிச்சுதான் இல்லையா, அதனால பொல்லா அரக்கன் தான். பிராட்டி அபகரிச்சதுனாலேயே அவனுக்கு பொல்லா அரக்கன் திருநாமம். அதனால திருநாமம் என்ன, பொல்லா அரக்கன் பேரு அவனுக்கு. அதனால பொல்லா அரக்கன் அப்படின்னு ஆண்டாலும் குறிப்பிடுறார். திருமங்கை ஆழ்வார் சொன்னதையும் நம்ம அனுபவிச்சோம். அவனை வந்து கிள்ளி கலைந்தானை அப்படின்னா, கிள்ளி களையக்கூடியவன் யாருன்னா பெருமாள் தான் கிள்ளி கலைந்தான். அவனுடைய ராமனுடைய வதத்தை ஒரு அனாயாசமா ஒரு கிள்ளி கலையிற மாதிரி சாமான்யமா பண்ணிட்டு போயிட்டானோ. அதனால சில பேர் இதெல்லாம் இந்த குருநாதர் சொல்லுவார், சில பேர் நரசிம்ம அவதாரத்தை சொல்லுவா. கிள்ளி கலைந்தான்னா நரசிம்மன் அவதாரம், நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை கிள்ளின மாதிரி அப்படின்பா. அதுக்கு இது ஒட்டாது அப்படின்னு சாதிப்பார். காரணம் என்னன்னா அசுரன் வேறு அரக்கன் வேறு. அரக்கன் அப்படிங்கிறவன் தான் சம்ஸ்கிருதத்துல ராட்சசன்னு சொல்றது. அசுரன் வேறு அரக்கன். ஹிரண்யகசிபு அப்படின்னா ஹிரண்யா அசுரன் பேர். ஹிரண்யகசிபு அவன் ஹிரண்யாட்சரவெல்லாம் அசுரகுலம். அசுரகுலத்துல பிறந்தவன் தான் பிரகல்லாதர். நம்ம இப்ப அனுபவிச்சோமே. அது மாதிரி அது அசுரன் வேற. அசுரன் இங்க வந்து ராவணனுக்காகவே ஆண்டாள் பிரத்யேகமா சொல்லியிருக்கா, பொல்லா அரக்கனை கிருதி கலைந்தானை. அதனால அரக்கன், அரக்கன்னா இங்க ராவணன் அர்த்தம். ராவணன் என்கிற அரக்கன் கிள்ளி கலைந்தானை. அவனுடைய கீர்த்தியை பாட வேண்டாமா, அவனுடைய கீர்த்தியை பத்தி பாடிட்டு இருக்க வேண்டாமா, நீ உள்ள உறங்கின்ற இருக்கியே எழுந்து வாரு கூப்பிடுறான். ஏன்னா எப்படி கிள்ளி கலைந்தான்றது சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். பேர்பட்டவர் தெரியுமா? சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரே அவரை தோப்பனார அப்பான்னு பார்க்காம ஆச்சாரியன்னு பார்த்தார். அவருடைய குமார வரதாச்சாரியன் அவருக்கு திருநாமம். சுவாமி தேசிகன் அவர் எப்படி கொண்டாடினார்? வித்தகன் வேதியல் வேதாந்த தேசிகன்
வித்தகன் வேதியல் வேதாந்த தேசிகன் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியங்கலைகள் வித்தகன் வேதியல் வேதாந்த தேசிகன். அவர் சுவாமி தேசிகனை வித்தகன்னர், வேதியன்னர், வேதாந்த தேசிகன் எல்லாத்தையும் சர்வதந்திர சுதந்திரன் அவருக்கு பட்டம். ஒரு முறை நம்முடைய நம்பெருமாள் பெருமாள் தேசிகனை கூட்டாராம். என்னை வந்து பாரு, உமக்கு நான் விருது கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். உடனே சுவாமி தேசிகன் எழுந்தருளினார். எழுந்தருளினாக்க நான் நம்பெருமாளை சேவிக்கிறேன். நம்பெருமாள் சொன்னார், திருவாக்கு மலர்ந்தார், உமக்கு வந்து வேதாந்தாச்சாரியங்கிற விருது கொடுக்குறோம்னார். உடனே அவர் பரிபூர்ணமா ஏற்றுட்டு சுவாமி தேசிகன் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வந்து தாயார் சந்தை வழியாட்ட அவருடைய திருமாளிகை எங்கதானே இருக்கு, வடக்கு உத்தரவியில் தான் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகை. அங்க வரணும் இல்லையா? அப்படி வரும்பொழுது தாயார் சன்னதிக்கு போயிட்டு வந்தார். தாயார் உடனே கூப்பிட்டா உள்ள. என்ன என்ன விசேஷம் இன்னைக்கு, ரொம்ப திருமுக மண்டலம் மலர்ந்திருக்கிறே, என்ன விசேஷம்னு பெருமாள் தாயார் கேட்டாலும். உடனே சுவாமி தேசிகன் சொன்னார், பெருமாள் நம்முடைய பெரிய பெருமாள் எனக்கு விருது கொடுத்திருக்கார், வேதாந்தாச்சாரியன் விருது கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான் கொடுத்தாரா? வேதாந்தாச்சாரியன் தான் கொடுத்தாரா? உமக்கு நீ வேதாந்தத்துக்கு மட்டும்தான் ஆச்சாரியனா, நான் உனக்கு கொடுக்குறேன் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு கொடுக்குறேன்னு பிராட்டி கொடுத்த ஒரு விருதார். அதனால மற்றபடி பக்தாள்னா கவிதார்க்கிக சிம்மம்னு கொடுத்தார். இப்படி எல்லாம் வாங்கிட்டவர். அதனால அவர் தன்னுடைய திருத்தோப்பனார ஆச்சாரியனா நினைச்சார் அவர் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். அதனால வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன். அந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிற உத்தமம் அமர்த்ததமைத்ததோர் எழில் தனு உத்தகணையாய் அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரனோன் உத்தமம் அமர்த்தன் அமைத்ததோர் எழில் தனு உத்தகணையால். உத்தமம் அமர்த்தன் அதாவது ஒரே ஒரு பாரத்தினால 10 தலையும் அப்படியே கிடுன்னு அறுத்து போட்டாராம். ஒரே எப்படி யுத்தம் பண்ணார், ராவணன் எப்படி வதம் பண்ணார், அனாயாசமா பண்ணாராம். அதான் கிள்ளி கலைந்தானா ஆண்டார். உத்தமம் அறுத்ததோர் எழுள் தரில் உயர்த்த கணையாய் அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளும். அது நிமிஷமா அத்தனை பேரையும் அத்தனை தலையும் கீழே தள்ளிட்டாராம். அப்புறம் அடுத்தது ராமாவதாரத்தை பத்தி சொன்னார். அடுத்தது பின்பாக கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொன்னார். மத்துரு மிகுத்ததையில் வைத்தவனை வைத்ததனு மத்தரிடமா அத்திகிரி பத்தர்கிரி தொத்தருவருக்குமணி அத்திகிரியே. மத்து உள்ள போகாத அளவுக்கு ஆயுர்பாடியில வெண்ணெய் அப்படி இருக்குமா. மத்து வந்து உள்ள இறங்காதான், அவ்வளவு கெட்டியமா இருக்குமா. மத்துரு மிகுத்ததையில் மொய்த்தவனை வைத்ததனு மத்தனிடமா அத்திகிரி பத்தருவினை தொத்தருவருக்குமணி அத்திகிரியே. அனுபவிச்சார் இல்லையா? அதனால அப்படிப்பட்டதான ஒரு அத்தனை பேருடைய வதத்தை ராவணனுடைய வயத்தை சர்வசாதாரணமா பண்ணார். ஏன்னா விபீஷண ஆழ்வானுக்கு அபய பிரதானம் கொடுக்கக்கூடிய சமயத்துல இவெல்லாம் மந்திராலோசனை பண்ணாலாம் சுக்ரீவாதிகள் எல்லாம். விபீஷணன் வந்திருக்கானே, சரியான காலத்துக்கு வந்திருக்கானா, நம்ம ராமன்கிட்ட போய் சொல்லலாமா, அவனுக்கு அபய கொடுக்க ராமனை வச்சுட்டே அவன் வந்திருக்கானே, அவன் விரோதியினுடையதான இடத்துலேருந்து வந்திருக்கானே, சர்வதா உங்களை ஆசிரியக்க தான் வந்திருக்கானா, உண்மையானவனா, அவனுக்கு நம்ம வந்து அபயம் கொடுக்கலாமா, அதை நம்ம மந்திராலோசனை பண்ணணும்னு சுக்ரீவன். ஒருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்றான். ஒருத்தர் கொடுக்க கூடாது, அவன் வந்த காலம் சரியில்லைங்கிறது. அவன் நம்மளை வந்து இங்க வந்து பார்த்துட்டு நம்முடைய யுத்தம்னு முடிவா எடுத்து என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக நோட்டம் போடுறதுக்காக ஒற்றன் மாதிரி வந்திருக்கான், விடக்கூடாதுங்கிற ஒருத்தர். ஆனா கடைசியில பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டு பரம பாகவதனான விபீஷணன் அவனை போய் இப்படி சொல்றானேன்னு பெருமாளுக்கு தெரியும் இல்லையா? அதனால கோபம் வந்து சொல்ற, சுக்ரீவா அந்த ராவண மதத்துக்காக உங்க எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு நினைக்காத, பகவானா பேசுறாராம். அங்குள் யக்னேன தாம் கன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வரா. அந்த ராவண வதம் பண்றதுக்கு என்னுடைய சுட்டி விரல இருக்கக்கூடிய நகம் மாத்திரம் போருங்கிறாராம். அங்குள் யக்னேன, அக்ரம்னா நுனி, ஆனா விரல்ல இருக்கக்கூடிய சுட்டி விரல்ல இருக்கக்கூடியதான நுனியில இருக்கக்கூடிய நகம் போதும் இந்த ராவணனை. அதைத்தான் மனசு நினைச்சிட்டு தான் ஒரு வேளை
ஆண்டாள் பண்ணியிருக்காளோ கிள்ளி கலைந்தானே, நகத்தால கல்றோம். அதனால நகத்தால கல்றதால கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் அவருடைய கீர்த்தியை பாட வேண்டாமா அப்படின்னு அனுபவிக்கிறான். புள்ளிப்பாய் கீண்டது, புல்லுன்னா பட்சின்னு சொன்ன, கொக்குன்னு சொன்ன, கொக்குனுடையதான வாய் பிளந்தது எவ்வளவு சிரமமான காரியமோ அதுக்கு நிகரான காரியம் எதுவா ராமாவதாரத்துல, இது கிருஷ்ணாவதாரம் இல்லையா, ராமாவதாரத்துல ராவணனுடைய வதம் அவ்வளவு கஷ்டமா. அதனால பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய், அவனை பத்தி கீர்த்தியை நம்ம பாட வேண்டாமா? ஆச்சாரியால யாத்திரை போறதுன்னா, இங்கேருந்து யாத்திரை கிளம்புறதுன்னா பகவன் நாம சொல்லிட்டு தான் கிளம்புவாளாம், திவ்ய நாமத்தை சொல்லிட்டு தான் போவாளாம். நம்ம எப்படி பெருமாள் ஏன்னா அருளி செயல் முன்னாடி வருது இல்லையா, எத்தனை பேர் பரம பாகவதால் அருளி செயல் சேவிச்சுட்டே போறா. அருளி செயல் போறதுக்கு அருளி செயலை தேடிட்டு பெருமாள் போறாராம். அருளி செயல் தமிழ் வேதம் பின்னாடி பெருமாள் போயின்னு இருக்கார், பெருமாள் எழுந்தொழின்னு இருக்கார். பெருமாளுடைய பின்னாடி வேதம் போறது, அவன் தான் பிரதிபாத்தி தேவதை முன்னாடி போறானே, அந்த ரங்கநாதன் தான் வேதத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வேதத்துக்கு தேவதை அவன் தான் காட்டிக்கிறதுக்காக வேதம் சேர்த்து போறது பெருமாளோட. அவர் என்னன்னா செந்தமிழ் பின் செல்லும் செழுங்கொண்டலேன்னு அனுபவிச்சா. செந்தமிழ் இல்லையா, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. ஒருத்தர் தப்பா புரிஞ்சுட்டாராம், சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டாங்க. 30 தப்பாமேன்னா மொத்தம் 30 தப்பாம சொல்லணும்னு அர்த்தம். ஒரு பாசனம் கூட விட்டுடக்கூடாது. இது குருநாதர் சொல்லுவார், காலட்சேபம் சொல்லிச்சு ஒவ்வொரு பதம் கூட விடக்கூடாதுப்பா, ஒவ்வொரு பதத்திலையும் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அர்த்த புஷ்டியானது வேதம் அனைத்துக்கும் வித்து. அந்த அருளிச்சையில் முன்னாடி சேவிச்சுட்டு போறா இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் போற மாதிரி பாகவதாலாம் வெளியூர் போறனா கூட திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவாள். மார்கழி மாச பஜனைன்னு ஒண்ணு உண்டு. அப்பெல்லாம் வீதியெல்லாம் பஜனை பண்ணுவா, வீதி பூர்த்தியா பஜனை பண்ணிட்டு வருவா. எல்லா வீதியிலையும் உண்டு. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தா கூட ஸ்ரீ வைஷ்ணவாள் ஸ்மார்த்தாள் யார் இருந்தாலும் ஒரு பஜனை, ஒரு குழாம் எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணிட்டு வருவா, திவ்யநாமம் சொல்லிட்டு வருவா. அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு போறான்னா, பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிருதம். பாதேயம் வழியில எதுக்கு ஆகாரம்னா, பகவன் நாம இல்லைன்னா தானே ஆகாரம், பகவத் குணம் இல்லைன்னா தானே ஆகாரம். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் இல்லையா. அதனால நீங்க ராத்திரி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. இது அற்புதமான இந்த சமயத்தில் நம்ம இதை கேட்கணும். செவிக்கு உணவு இது. அதனால இது கேட்க ஒரு மணி நேரம் இது நம்ம அளவுக்கு உட்பட்டதான் பகவத் அனுபவம். ஆனா நம்ம வைகுண்டத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அளவுக்கு உட்படாதது. பசி கிடையாது, தாகம் கிடையாது, பந்துக்கள்ங்கிறது கிடையாது. பந்துக்கள் இருக்காலே அங்க போன இங்க போனது கிடையாது. சதா பசியந்தி சூரையா, எப்படி தேவர்களுக்கெல்லாம் எமையவர்கள் திருநாமம் இருக்கோ, பெருமாளை பார்த்து எமைக்காம, கண்ணை எமைக்காம, கண் கொட்டாம பெருமாளை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. வேதம் ஓதுவா, சாமவேத கீதம் கேட்கும். சுவாமி தேசிகன் சாதிக்கிற பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமேங்கிற, அங்க போய் நான் பல்லாண்டு பாடுவேங்கிற, தமிழ் வேதத்தை சொல்லுவோங்கிற. அந்த மாதிரி நமக்கு ஆகாரம் எதுன்னா பகவன் நாமா இல்லாத போதுதான் ஆகாரம். என்ன கண்ட விரல்களால் என்ன இல்லாது போய் உன்ன கண்ட நம் ஊத்தை வாய்க்கு கவளமுண்டுகின்றார்களே சொன்னார் இல்லையா பெரியாழ்வார். என்ன கண்ட விரல்களால், கை பெருசு பெருசா கொடுத்திருக்கானே எதுக்கு, நம்ம கவலமா எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோமே, சாப்பிடறதுக்காக உள்ள கையா தான், சாப்பிடறதுக்கு அவசியம் தான் கையி. அதே சமயத்துல அந்த கையில ரேகையெல்லாம் இருக்கேப்பா, அதுல எண்ணுப்பா, ராம 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 ராமான்னு எண்ணு, நாமாவை சொல்லு. என்ன கண்ட விரல்களால் 3 சொல்லின, என்ன கண்ட விரல்களால் என்ன கிளாது போய். இத்தனை காலம் நான் எண்ணாம இருந்துட்டேனே, உன்னை நினைக்காம இருந்துட்டேனே, பகவன் நாமா எண்ணாம இருந்துட்டேனே. அதனால எண்ணாம அப்படி இருந்து இந்த ஊத்தை வாங்கி ஏதோ நான் போட்டுட்டே இருக்கேனே ஆகாரத்தை, கவலம் உந்துகின்றார்களே. இந்த கவலமா போடுறேனே. ஒவ்வொரு கவலம் சாப்பிடும் பொழுதும் கோவிந்த நாமாவை சொல்லி சாப்பிடணும்னு சாஸ்திரம். கவலே கவலே செய்வ ஹரி கோவிந்த கீர்த்தனமோ, கவலே கவலே செய்வ. ஒவ்வொரு கவலம் நீ போடும் பொழுதும் ஸ்ரீமதே கோவிந்தாய நமஹ, ஸ்ரீமதே கோவிந்தாய நமஹான்னு சாப்பிடணும். கோவிந்த சாப்பிடுற மாதிரி எங்க வரான்னு கேட்கக்கூடாது, ஹிருதயத்திலேயே இருக்கான்.
சர்வாந்தர்யாமின்னு ஒரு பேரு பெருமாளுக்கு. அவாவாளுடைய ஆகாரம் அளவுக்கு அங்குஷ்ட மாத்திரமா ஹிருதயத்தில் இருப்பானா. அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்தியே ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு வச்சனம் வாக்கியம். அதனால பெருமாளை நினைச்சுட்டு இருக்கணுமா. பெருமாள் தான் நமக்கு அவனுடைய திவ்ய நாமத்தை சொல்லணுமா. ஒரு முறை நாரதர் என்ன பண்ணினார், பெருமாள் தேடிட்டு எங்க இருக்காருன்னு பார்ப்போம்னு வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டபதி தானே சொல்லுவா. சரி நம்ம நாராயணன் தான் சேவிக்கணும், வைகுண்டத்தில் இருப்பாரோன்னு போனா வைகுண்டத்துல இல்லை. வைகுண்டத்துல இல்லையே, வேற எங்க இருப்பார் அப்படின்னா, சரி தபஸ் எல்லாம் அப்படி கையை வச்சுட்டு தபஸ் பண்றா, பஞ்சாபிக்கு மத்தியிலே தபஸ் பண்றா. அந்த யோகிகளுடைய ஹிருதயத்துல போய் பார்ப்போது யோகியுடைய ஹிருதயத்துல எல்லாம் போய் பார்த்தார். ஏன்னா அவர் யோகீஸ்வரர், அந்த ஞானம் உண்டு, அந்த தபஸ் உண்டு. அங்கேயும் பெருமாளை காணலையா, அங்கேயும் காணலையே அப்படின்னு விட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கார். ஸ்ரீரங்கம் வந்துட்டார், ராஜகோபுரம் நுழைஞ்சாச்சு. அப்படின்னு பார்த்து உள்ள வந்து பிரியா சோசன் அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். ஓ ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, அபய ஆஞ்சநேயர் வரதா. இங்க உட்காந்து பகவத் குணம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு மூலையில இருந்து கேட்டுட்டு இருக்காராம். என்ன இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க பெருமாளை பார்த்து நாரதர் கேட்டது, இங்க வந்து இருக்கிறீன்னு அங்க தேடினேன். நான் அங்க இருக்க மாட்டேன். நான் அகம்பசாமி வைகுண்டே ந யோகி கிருதஜேன நாகம்பசாமி வைகுண்டே ந யோகி கிருதஜேரவௌ மத்பக்தாः யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. நாரதா நீ அங்கெல்லாம் போய் கேட்கிறியே, ஆஞ்சநேயனை விட்டு அங்க வந்திருப்பேனா? ஆஞ்சநேயன் வரமாட்டேன்னு விட்டான், கீழே இருக்கேன்னு விட்டான், எங்க இருக்கான்னு தெரியல. அப்புறம் இங்க இருக்கான்னு தெரிஞ்சது, நான் பக்கத்துல இருக்கேன்னு பாக்க. நீ அங்கெங்கேயும் போய் தேடிட்டு இருக்கியே, நான் வைகுண்டத்துல வாசம் பண்ண மாட்டேன். நான் கம்பசாமி வைகுண்டே. சரி நீங்க யோகியுடைய ஹிருதயத்தை இருப்பேரும். ஏன்பா அவ தியானம் பண்ணிட்டு இருக்கா, உள்ள ஒரு உருவத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவள் தெரிய சேவை ஆகும், அவ அதை அனுபவிச்சுட்டு போட்டோம். நான் எனக்கு எது இஷ்டமோ நான் அங்கதானே இருப்பேன். அங்கு வைத்து இங்கு பிறந்த பெருமாள் எத்தனை சொரூபமா வேணா இருக்கலாம் இல்லையா. அதனால அங்க இருக்க மாட்டேன். யோகினாம் ஹிருதயே ரவௌ. ஆனா என்ன எவரொத்தர் சதா சர்வகாலமும் நினைச்சுண்டு பாடிண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம் இதுதானா. அதனால நான் எங்க வந்து இருக்கேன், நான் இங்க வந்துட்டேன். மத்பக்தாः யத்ர காயந்தி. அப்பப்ப பகவன் நாமாதான் இங்க நடக்கிறது. பகவானுடைய உபன்யாசங்கள்லாம் கல்யாண குணத்துல உபன்யாசம் பண்றா. முதலிய திருப்பா உபன்யாசம் 30 நாள் வச்சிருக்காங்க. நான் அங்க வந்திருப்பேன், நான் இங்க நிக்கிறேங்கிறான் பெருமாள். அது கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேங்கிறானா. அதனால என்னன்னா யோகினாம் ஹிருதயேரவும் மத்பக்தாः யத்ர காயந்தி. பகவான் எவ்வளவு பாடுறானோ அதான். தத்ர திஷ்டாமி நாரத. பக்தன் பாடினா நின்றுட்டு கேட்கிறாராம். ஆஞ்சநேயர் நின்று எத்தனை நாளைக்கு கதை கேட்கிறார், நின்றுட்டே தானே கேட்கிறார். நாம எல்லாம் உட்காந்து சொல்றோம், அவர் நின்றுட்டே கேட்கிறார். இந்த குருநாதர் நின்றுட்டே தான் ஹரிக்கதை பண்ணுவார். இதுவரையும் அப்படி அவருடைய விரதம் பெருமாள் ஆச்சாரியன் தலை கட்டி வைக்கிறார் இல்லையா. அதனால பெருமாள் வந்து அப்படி இருப்பாராம். அதனால இங்க அந்த மாதிரியான ஒரு கீர்த்திமை பகவானுடைய கல்யாண குணத்தை பாடி போய் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் உள்ள இருக்கிறவ கேட்கிறா. சரி நீங்க ஒண்டிதானே வந்திருக்க, மீதி பேர் எங்க? பிள்ளைகள் எல்லாரும் பாவை களவுக்கார். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களவுக்கார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புல்லும் எல்லாருமே இப்படி இருக்காளே. கீர்த்திமை பாடி போய் நீங்க பார்த்தா 5 லட்சம் குடின்னு சொன்னேளே, கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கேன், 5 லட்சம் குடி வரலையே அப்படின்னு கேட்கிறாள். அப்ப மீதி பேர் எங்க? பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். மீதி பேர் அத்தனை பேரும் பாவைக்களத்துக்கு போயிட்டாமா. உன்னுடைய ஞாபகம் வந்தது, அதுக்காக நாங்க வந்து இருக்கிறோம், உன்னை அழைச்சிட்டு போலான்ட்டு. அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு. பாவைக்களம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றா. களம்னா நெற்களம்னு சொல்றோம் இல்லையோ. நெற்களம் பொற்களம் என்னுமா போலே பாவைக்களம் அப்படின்னு எடுக்கிறார். அது கூட்டமா பாவைமார்கள்னா நோம்பு நோக்கிறதுக்கு உள்ள இடம். அந்த கூட்டத்துல போய் நிற்கிறாள்.
அதனால வெள்ளி எழுந்து அங்க போய் எல்லாரும் போயிட்டா நீ சீக்கிரம் வாமா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு அப்படின்னா இரவு போயிடுச்சு, பகல் பொழுது விடிய போறது, அருணன் வந்துட்டான், நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியே எழுந்து வா அப்படின்னு அர்த்தம். வெள்ளி எழுந்து உட்பொருள் சில இது எல்லாத்துக்கும் உட்பொருள் சொல்ல ரொம்ப நாளே ஆயிடும், சில பதங்களுக்கு உட்பொருள் விசேஷமா இருக்கும். வெள்ளி எழுந்து அப்படின்னா அதை சுவாபதேசம்னு சொல்றது, சுவாபதேசார்த்தம்னு சொல்றது. உட்பொருள் வெள்ளின்னா என்னன்னா, வெள்ளின்னா சுக்கிரன். இந்த கஷேத்திரத்துக்கு பேரு சுக்கிர கஷேத்திரம்னு பேரு. நம்ம ரங்கநாதர் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோமே, சுக்கிர கஷேத்திரம்னு சொல்றது. வெள்ளி சுக்கிரன். இந்த இடத்துல வெள்ளி சுக்கிரன்னா ஒரு குரு, அதாவது அசுர குருக்கு சுக்கிரன்னு பேரு. வியாழன்னா குருன்னு சொல்றோம், ப்ரகஸ்பதினு பேரு. தேவகுருக்கு ப்ரகஸ்பதினு பேரு. அசுரகுருக்கு சுக்கராச்சாரியான்னு பேரு. சுக்கரன் சுக்கராச்சாரியான்னு பேரு. அதனால இங்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். எப்படின்னா, இந்த தேவலோகத்துல தேவகுருவா இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி என்ன பண்றார், மோட்சம்னா எதுன்னா ஸ்திரீ சுகமே மோட்சம் சொல்லிடுறார். குருவா வேணா தேவகுருவா இருக்கலாம் ப்ரகஸ்பதி, ஆனா அதே சமயத்துல அசுர குருவா இருந்தாலும் சுக்கராச்சாரியார் பெருமாளை காமிக்கிறாராம் தன் சிஷ்யன்ட்ட. யார் தன்னுடைய சிஷ்யன்? மகாபலி. மகாபலியின் இடத்துல வந்திருக்கிறவன் பெருமாள், ஜாகிரத. தானம்ங்கிற பேர்ல வந்திருக்கான். மாயா மாணவக்கோ ஹரிஹி, மாணவகனா வந்திருக்கான், பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கான், அவனை நம்பாத, வந்திருக்கிறவன் பகவான் அப்படின்னு காமிச்சான். பகவானை காமிக்கிறது நல்லவனோ கெட்டவனோ அதை பத்தி இல்ல, பகவானை காமிக்க கூடியவா ஆச்சாரியம் இல்லையா? ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ராமானுஜருடைய காலத்துல ராமானுஜர் எழுந்தவர்கள் இருந்த பொழுது, சிஷ்யரோட சமிருத்தியோட ஆசிரமத்தில் எழுந்தவர்கள் இருந்த பொழுது, வாசலோட ஒரு மல்யுத்த வீரன், திருச்சியில பெரிய மல்யுத்த வீரன், மல்யுத்தம் பண்ணி ஜெயிச்சான் அப்படின்னு பேரு அவனுக்கு. அவன் மல்யுத்த வீரன், அவனுக்கு எதுக்க யாருமே நிற்க முடியாது, எல்லாரையும் வென்று பரிசோட வந்துட்டு இருந்தான். அவனை சிஷ்யாலாம் சொன்னா, ராமானுஜத்தை காமிச்சா இவன் மல்யுத்த வீரன், நேற்றுக்கு மல்யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், தங்க கோப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், பெரிய மல்யுத்த வீரன். ஓஹோ அப்படின்னு ராமானுஜர் தூரக்கேந்து கடாட்சிச்சார். மறுநாள் திருப்பி அதே வழியில வந்தான். வரும்போது பார்த்தா அந்த மல்யுத்த வீரன் ஒரு பெண்மணிக்கு கொடையை பிடிச்சுட்டே வந்தான் பவியமா. உடனே ராமானுஜ சிஷ்யார் சும்மா இருப்பாளா பார்த்துட்டு, நேற்றுக்கு சொன்னேனே அவன் தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு எதிர கண்ணில் பட்டுவிட்டா ராமானுஜர் எழும் பொழுது. உடனே அவர் கேட்டாராம், நான் சிஷியரை பார்த்து, நீ மல்யுத்த வீரன் யாரோ ஒரு பெண்ணுக்கு சேவை பண்ணிட்டு போயிட்டு இருக்கானேப்பா, கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானே, அது தெரியல, நேற்றுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கு, இவன் தான் பார்த்தேன் நேற்றுக்கு மல்யுத்த வீரன் அவர் சொல்லிட்டான். உடனே சிஷ்யாள்கிட்ட சொல்லி அவனை நான் பார்க்கணும்னு சொல்லுங்கிறாராம். அதான் ஆச்சாரியனுடைய கருணை. நம்ம திருத்தி பண்ணிக்கொள்ளவான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வழி மாறி போயிட்டோம்னா வழி மாறி கொண்டவான திருத்தக்கூடியவா ஆச்சாரியார். சில பேர் கண் திருஷ்டியினால, கண்ணுடைய கடாட்சத்தினால திருத்துவா, சில பேர் ஞானத்தினால உபதேசம் பண்ணி திருத்துவா, சில பேர் மனசுனால திருத்துவா. ஆச்சாரியாள் எப்படி நமக்கு திருத்துவா நமக்கு தெரியாது. உடனே ஒரு கிருபை ராமானுஜருக்கு, அவரை நாம் பார்க்கணும்னு சொல்லும்னு உடனே ஓடி போய் சிஷ்யர் போய் அவர் கொடம்பிடிச்சுட்டு வேற போயிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் சைடு வழியாட்டு போய், இது மாதிரி ராமானுஜர் உங்களை ஆசிரமத்துக்கு வர சொன்னார், எப்போ முடியுமோ பார்க்க சொன்னார், இப்பயே வந்தாலும் வரலாம்னு. அவன் சொல்றான், இப்போ வந்தா என் கைத்தறியை விட்டு போயிடுமே, நாளைக்கு வேறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். அவளை கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்தானா, வந்து நிற்கிறான். என்னை கூட்டிடாமே நேற்றுக்கு. ஆமாப்பா, நீ மல்யுத்த வீரன் கேள்விப்பட்டேன், பெரிய பலசாலி பல பராக்கிரம் உடையவன், யாரோ ஒரு ஸ்ரீ, அந்த ஸ்திரீக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு கொடை பிடிச்சிட்டு போறியேப்பா. அதுக்கு அவன் சொன்னானா, இவ்வளவு வீரம் இவ்வளவு முண்டால் இருக்கு, நான் அப்படி சண்டை போடுறேன் அப்படின்னா அந்த தைரியம் இருக்கு அப்படின்னா அவளுடைய கண்ணுனாலதான் எனக்கு அது மாதிரி ஒரு தைரியம் வந்தது. எப்பேற்பட்டவளையாங்க அவள் கஞ்சாடை காமிச்சா அவளை தொலைச்சி கட்டி விடுவேன், அவளை வீரம் அங்கேயிருந்து தான் வந்தது, அதனால இந்த அவள் கண்ணை பிடிக்க எனக்கு, அதனால அவளை நான் ஜாக்கிரதையா அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு. உடனே ராமானுஜர் கேட்டார், என்னப்பா அல்ப கண்ணுக்கு போய் இப்படி சொல்றியே,
கண்ணு இன்னைக்கு வேணா அண்ணா இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க உடனே நீ அவளுக்கு தெரியாம ஓடுவ. அந்த கண்ணு சாஸ்வதமான கண்ணு இல்லை, நிரந்தரமான கண்ணு இல்லை. இந்த கண்களை விட அழகான கண்களை நான் உனக்கு காமிச்சுட்டா நீ என்ன சொல்ற கேட்கிற ராமானுஜர் கேட்கிற. உடனே அவன் கை கூப்பினா, அந்த மாதிரி லோகத்துல ஒரு கண்ணு இருந்ததுனால் அதை தேவரையும் காண்பிச்சு கொடுத்தோம்னா, அந்த கண்ணை காண்பிச்சு யாரோ அந்த அவளுக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன், அந்த கண்ணை காண்பிச்ச உங்களுக்கு நான் அடிமை தான் விழுந்து சேவிச்சான். சரி பிரிய வாழ்ந்தது இதுக்கு அழைச்சின்னு போனார். ஆச்சரியமான தாயார் சந்நிதி உள்ள நுழையிறார், பிரதட்சணமா அழைச்சின்னு போறார். அப்படியே மணல் வழி விளையாட்டு வர்றார். முன்பு ஹாரிப்படா வாசல் நுழைஞ்சாச்சு. ஆச்சரியமான பலிபீடம் எல்லாத்தையும் தாண்டி நின்று அப்படி போறார். காயத்ரி மண்டபம், மண்டபத்தை தாண்டினா ஆச்சரியமான தூண்கள், 2 தூண்கள் இருக்கிறது. ஆச்சரியமா பெருமாள் செயலிச்சு இருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்கிறார் பெருமாள் ராமானுஜர். அவன் அழைச்சின்னு போய் அப்பா இந்த கண்ணை பாருங்கிறார். பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்டே, பரியனாகி வந்து அவுணனுடல் கீண்ட அமரற்கரியாதிப்பினான் அரங்கத்தமலன் முகத்தே, கரியமாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பேதமை செய்தனவே. இப்படி பார்க்கிறான். திருப்பானாழ்வார் எப்படி அனுபவிச்சாரோ அமரநாதிபிரான் அந்த மாதிரி அனுபவிக்கிறானோ. பரியனாகி வந்த அமுதனுடல் கீண்ட அமரற்கரியாதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து. பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிறான், பெருமாளுடைய பட்டி பீதாமத்தை சேவிக்கிறான், பெருமாளுடைய திருக்கையை சேவிக்கிறான், பெருமாளுடைய மற்றொரு திருக்கையை உபதானமா வச்சிருக்காரே அதை சேவிக்கிறான், பெருமாளுடைய திருமூமண்டலத்தை சேவிக்கிறான், பெருமாளுடைய திருக்கண்கள் சேவிக்கிறான். அதுக்கப்புறம் கண்டி வேற எங்கேயும் போலையாம். கரியவாகி புடை பறந்து, ஆச்சரியமா கருமையான திருக்கண்களா இருக்கு. புடை பறந்து ஒரு தீபத்தை வச்சுட்டு அந்த கண்ணை காமிக்கணுங்கிற அளவு இல்லாதபடி அந்த கண்களே தேஜஸா இருக்கான். புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஜோடி, ஆண் தன்மைக்காக செவ்வரி ரேக ஓடுறதான் கண்ல. செவ்வரியோடி விசாலமான திருக்கண்கள், நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அதை பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாராம். கொஞ்ச நாடி தன்னை மறந்து நின்னான். இப்படி வெளியில நின்றுட்டு சேவிச்சுட்டு இருக்கிறத ராமானுஜர் பார்த்த, ஓ பெருமாள் பிடிச்சு விட்டாரு போல இருக்கு இவனை, இனிமே நாம எதுக்கு நடுவுல அப்படின்னு ராமானுஜர் அனுஷ்டானத்துக்காக திரும்பி ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தவன் கொஞ்ச நாடி ஆச்சு. அர்ச்சகால் இருப்பாளா, மணி ஆயிடுச்சு இல்லையா, அதனால அர்ச்சகால் சொன்னா நீங்க புறப்படலாமே அப்படின்ன உடனே அப்பதான் அவருக்கு உணர்வு வந்துதான். அப்படி திரும்பி பார்த்துட்டு வெளியில வந்து இப்ப நாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். இந்த வாசல் தான் நாடி கேட்டான் வாசல். இந்த வாசல் இங்க போறது இங்க இந்த உபன்யாசம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அனுமார் கோயில ஒரு பாமா பண்ணாரே அப்படின்னு ஞாபகம் வரணும். நாடி கேட்டான் வாசல். அந்த நாடி கேட்டதுனால அத்தனை நாடி எத்தனை நாடி சேவிச்சாரோ தெரியாது. உடனே ராமானுஜருடைய திருவடி வாரத்துக்கு வந்து அவர் ஆசிரியிச்சுட்டார். அவர் பேர் தனுதாசர் பேர். பிள்ளை உறங்கா வில்லிதாசர் அப்படிங்கிற திருநாமத்தோட கூட ராமானுஜருடைய அடியாராக ராமானுஜருக்கே ஆட்பட்டு என்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்பட்டு அவருக்கே தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்ப சோர் முகக்குமாரேன்னார் இல்லையா. அதனால் தொண்டு பூண்டு போதகம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் என்றேன்னார் இல்லையா. ஆச்சாரியுடைய பிரசாதத்தை சுவீகரிச்சுண்டு அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு அடிபணிந்து அங்கேயே இருந்தார். ஏன்னா கண்ணழகு அப்படிப்பட்டதான ஒரு கண்ணழகு இந்த உள்ள படுத்திருக்கிறவளுக்கு அந்த கண்ணழகம் இந்த தோழிக்கும். போதரி கண்ணினாய், போதுன்னா முதலே சொல்லிட்ட புஷ்பம், போதுன்னா வண்டின்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான கண்ணு. நஜீவேயம் க்ஷணமபி தம்சேயம் அசிதே க்ஷணாங்கிற சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரா இப்படி ஒரு கண்ணை தாமரை போல இருக்கக்கூடிய கண்ணை உடையதான சீதையை பிரிஞ்சுட்டு ஒரு க்ஷணகாலம் கூட என்னால உயிர் தரிக்க முடியாதுங்கிற நஜீவேயம், நான் ஜீவிக்க மாட்டேங்கிற அப்படிப்பட்டதான திருக்கண்கள். ராமபிரான்
ராமபிரானும் இளைய பெருமாளும் விஸ்வாமித்திரரோட கூட அற்புதமாக மிதிலாபுரிக்கு வர. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனகராஜன் எல்லாரையும் கூட்டிருக்கான். தனுசு சிவதனுசு வச்சு யார் இந்த தனுசுல நான் ஏற்றாரோ சீதையை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்காக உள்ள மிதிலாபுரியில உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் அதான் எங்க ஊர் ராமபிரான் வந்து விட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம். அந்த ஊர்ல அயோத்திக்கார சில பேர் இருக்காளாம். அவ சொல்றாளாம், நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும், நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும். அந்த ஊர்க்காரங்களை பார்த்து மிதிலாபுரியில் இருக்கிறவளை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு பேசுறதுதான், எங்க ஊர் பையனை பாத்தீங்களா ராமனை எப்படி இருக்கா பாரு, அவருடைய கண்ணை பாரு, நம்பியை காண. உங்களுக்கு எல்லாம் இந்த ராமனை பார்க்கறதுக்கு 1 கண்ணு 2 கண்ணு போறாது, 1000 கண்ணு வேணுமா, 1000 கண்ணு வேணும். அவ்வளவு வடிவழக்கு பாரு, எவ்வளவு அழகா இருக்க. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதார்ய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று ராமரை வர்ணிக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். அதனால அப்படி கந்தர்வராஜ பிரதிமம், கந்தர்வர்களை போல இருக்கக்கூடிய அழகுடையவன், அவருடைய கண்ணை பார்த்தா உங்களுக்கு 1000 கண்ணு வேணும்னாலும். உடனே அவ பதிலுக்கு சொல்றாளா, எங்க சீத்தை ஒண்ணு குறைஞ்சவே இல்லை, கும்பினை காணும் தோறும் குறிசிக்கும் அன்னதேயாம். எங்க சீதையை பார்க்கணும்னா உங்க ராமனுக்கு ஒவ்வொரு தடவை பார்க்கறதுக்கும் 1000 கண்ணு வேணும்னாலும். அவ்வளவு அழகா, அதனால அவ்வளவு ரொம்ப அழகு அப்படின்னு வர்ணிச்சாலாம். அப்படிப்பட்டதான கண்ணனுக்கு படைச்சவள் உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோழி போதனை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. நம்ம எல்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணணும் தானே கிளம்பின்னு இருக்கோம். நீ நீராட்டத்துக்கு வர வேண்டாமா, மார்கழி மாசமா இருக்கே பஞ்ச உஷக்காலத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு கூட்டி எழுப்புறாளாம். அதனால குடைந்து நீராடாதே, கிருஷ்ணானுபவம் பண்ணலாமே, வரக்கூடாதா? குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியே, இன்னைக்குதான் நல்ல நாள் கிடைச்சிருக்கு, நாம கிருஷ்ணனோட சேர போறோம், அப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்கு, நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியோ, உன்னுடைய கள்ளம் தவிர்ந்து நீ தனியா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ, இல்ல உன்னுடைய கண்ணனுக்கு கண்ணன் எப்படி இருந்தாலும் ஓடி வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. தனியா நீ ஒருபோதும் போய் கிருஷ்ணனை அனுபவிக்க கூடாது, கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ. அதனால கள்ளத்தை விட்டு, கள்ளத்தனமான எண்ணத்தை விட்டு எங்களோடு சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கு வா அப்படின்னு அழைக்கக்கூடியதான பாசுரம் அப்படின்னு பாசுரத்தை தலை கட்டுற ஆண்டாள். 30ஆம் தேதி வருகின்ற 30ஆம் தேதி வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அடியின் உபன்யாசம் கிடையாது. 31ஆம் தேதி உண்டு, நாளைக்கு வழக்கம் போல உபன்யாசம் உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக இந்த கதாசிரவணம் பண்ணவா எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பெருமாளுடைய திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதை இந்தி தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாக்ரமக்ராகினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.